திருச்செங்கோடு சட்டமன்ற வேட்பாளரை அறிமுகப்படுத்தி நடந்து கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகளுக்கும், இந்த திருச்செங்கோடு மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற எம் தமிழ் சாதியின் சொந்தங்களுக்கும், ஆங்காங்கே நின்று கொண்டு எங்களுடைய பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருக்கிற திமுகவுடைய உடன்பிறப்புகளுக்கும், எப்பொழுதும் நாங்கள் மதிக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய இரத்தத்தின் இரத்தமான சொந்தங்களுக்கும், எப்படியும் நம்மைத்தான் போட்டு புலப்பான் என்று மலைகளிலும் மரங்களிலும் அமர்ந்திருக்கிற அணில் குஞ்சுகளுக்கும், பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். திருச்செங்கோட்டிற்கு வந்தவுடன் தம்பி சுடலையிடம், தம்பி இந்த ஊர்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அப்ப சொன்னாரு, ஆனா எல்லா ஊர்ல மாதிரி கிடையாதுன்னு. திருநெல்வேலி போனா தண்ணி பிரச்சனை இருக்கு, தூத்துக்குடி போனா தண்ணி பிரச்சனை இருக்கு, விராலிமலை போனா தண்ணி பிரச்சனை இருக்கு, கிருஷ்ணகிரி போனா தண்ணி பிரச்சனை இருக்கு, சென்னைக்கு போனா தண்ணி பிரச்சனை இருக்கு, உங்க ஊர்லயும் தண்ணி பிரச்சனைன்னு கேட்டேன். இல்லண்ணே, எங்க ஊர்ல தண்ணி பிரச்சனை இல்லண்ணே. ஏன் தம்பி இல்லண்ணே? பஸ் ஸ்டாண்டை சுத்தி 5 டாஸ்மாக் இருக்குன்னு, அதனால தண்ணி பிரச்சனை இல்லைன்னு. திருச்செங்கோட்டு ஊருக்குள்ள மட்டுமே 12 டாஸ்மாக் இருக்குன்னு, அதனால தண்ணி பிரச்சனை இல்லைன்னு. எலைட் பார் வேற 2 திறந்திருக்காங்க, தண்ணி பிரச்சனை இல்லைன்னு. தண்ணி குபுகுபுன்னு வருதுன்னு, காவிரி தண்ணி வரலான்னு பரவாயில்லன்னு, டாஸ்மாக் தண்ணி குபுகுபுன்னு திருச்செங்கோட்டு மக்களுக்கு வருதுன்னு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னுன்றான். 1967 திமுக ஆட்சி வரும்போது இந்த திருச்செங்கோட்டுல இருந்து ஒரு பெரியவர் போய், இந்த திருச்செங்கோட்டுல எம்எல்ஏ வந்த ஒருத்தட்ட போய் ஒரு புகாரை கொடுத்துருக்காரு, ஒரு பெட்டிஷன், ஒரு பச்சை துண்டை போட்டுக்கிட்டு. என்ன தெரியுமா பெட்டிஷனு? காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து திருமணிமுத்தாறுலையும் பொன்னியாறுல இணைச்சு இந்த திருச்செங்கோட்டை தண்ணி பிரச்சனை தீர்க்கணும்னு 1967 பெட்டிஷனை வாங்கி வச்சாங்க. வேட்டிக்குள்ள வச்சாங்களா வேற எதுக்குள்ள வச்சாங்கன்னு தெரியல. 1972 கருணாநிதி திருப்பமும் ஒரு புகார். எப்போ என்ன? காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை திருமணிமுத்தாறு மூலமா கொண்டு வந்து நீங்க திருச்செங்கோடு தண்ணி பிரச்சனை தீர்க்கணும். திருப்பி 1977 திருப்பி அதே புகார், திருப்பி 1988, திருப்பி 96, திருப்பி 2006, திருப்பி 2011, திருப்பி 2021, இப்பொழுதும் அதே கோரிக்கை. 1967 வச்ச அதே கோரிக்கை, காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை திருமணிமுத்தாறு மூலமாக செயல்படுத்தணும். 60 வருஷமா ஈரச்சாக்க போட்டு வானத்தையே பார்த்துட்டு இருக்காங்க காவிரி தண்ணி வரும்னு. ஆனா 60 வருஷமா மாறி மாறி திமுக தண்ணி கொண்டு வரும், அதிமுக தண்ணி கொண்டு வரும், திமுக தண்ணி கொண்டு வரும், அதிமுக தண்ணி கொண்டு வரும், கொங்கு ஈஸ்வரன் தண்ணி கொண்டு வருவாரு, அவர் கொண்டு வருவாரு. மாத்தி மாத்தி போட்டாங்க. போட்டு என்னாச்சு? தண்ணி வரல. தம்பி சொடல சொன்ன மாதிரி டாஸ்மாக் வழியாகத்தான் தண்ணி வந்திருக்க ஒழிய காவிரி தண்ணி வரல. ஒரு அடிப்படை தாங்க. ஒரு 6 மாசம் அதிகபட்சமாக ஒரு 5 கோடியை ஒதுக்குனா இந்த திருச்செங்கோட்டிற்கு தண்ணீர் கொண்டு வர முடியுமா முடியாதா? இந்த கேள்விக்கு யாராவது பதில் இருக்கா? ஆனா தேர்தல் வாக்குறுதியாக காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்துவோம் இருக்காது. அதுவல்ல இங்க தேர்தல் வாக்குறுதி, தேர்தல் அறிக்கை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திருச்செங்கோட்டுடைய நெசவாளர்கள் இன்னைக்கு நூல் விலை ஏற்றத்தால் நலிவடைந்து போயிருக்காங்க. அந்த நூல் விலையை குறைத்து நெசவாளருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். சாதாரணமா நம்ம வேட்டியும் சேலையும் வாங்கி கட்டிடுறோம். திரிசா கட்டின சேலை நயந்த, எனக்கு என்னப்பா திரிசானாலே சிரிக்கிறீங்க? சேலையை சொன்னப்பா, சப்ஜெக்டுக்கு வருவேன். இது திரிசா கட்டின சேலை, நயன்தாரா கட்டின சேலை, ஹன்சிகா மோத்துவானி கட்டின சேலைன்னு நம்ம வாங்கி உடுத்திடுறோம். ஆனா ஒரு சேலையை ஒரு கைத்தறி நெசவாளர், ஒரு கைத்தறி நெசவு செய்கிற அந்த நெசவாளர் ஒரு சேலையை, ஒரு சாதாரண காட்டன் சேலையை நெய்வதற்கு, உங்களுக்கு தெரியுமா அன்பிற்குரிய உறவுகளே, ஒரு நெசவாளர் ஒரு கைத்தறி சேலையை செய்வதற்கு 14 முறை 14,000 முறை தன் கால்களை அமர்த்திக் கொண்டே இருக்கணும். 14,000 முறை கைகளையும் கால்களையும் அப்படி இப்படி இழுத்தாத்தான் ஒரு சேலை வரும். பட்டு சேலை காஞ்சி போறோம்னா 50,000 முறை 50,000 முறை கால்களை வைத்து மிதிக்கணும். கால் முழுக்க நமக்கு கையில காப்பு காய்ச்ச மாதிரி காப்பு காய்ச்சி போயிரும், கை காப்பு காய்ச்சி போயிரும்.
சாயம் போட்டு போட்டு நுரையீரல் தொற்று வந்துடும். ஆனால் ஒரு சேலைக்கு கிடைக்கிற கூலி நம்ம வெளியே 400 ரூபாய் வாங்கணும்னா 80 ரூபாய் கூட கிடையாது. 80 ரூபாய்க்கு 3 இருந்து 4 நாட்கள் ஒரு சேலை செய்ய கஷ்டப்படணும். விசைத்தறியிலும் அதே பிரச்சனை தான். அது மோட்டர் ஓடிரும், கால் கைக்கு வேலை இல்லை. ஆனா நூலை சரி பண்ணணும், மாவு போடணும். இப்படி விவசாய நெசவாளர் நொந்து நொந்து செய்யக்கூடிய அந்த தொழில் நலிவடைந்து நூல் விலை ஏற்றத்தால ஒரு நெசவாளர் வாங்கிய கடனுக்கு வீட்டை அடமானம் வைக்கலாம். ஒரு நெசவாளர் வாங்கிய கடனுக்காக தன்னுடைய டாடா ஏஸ் வண்டியை அடமானம் வைக்கலாம், மீட்டெடுத்துறலாம். ஒரு நெசவாளர் வாங்கிய கடனுக்காக தன்னுடைய தோட்டத்தை விற்கலாம், வாங்கிடலாம். ஆனால் இங்கே நெசவாளர் வட்டிக்கு பணம் வாங்கிய, ஸ்பீடு வட்டிக்கு, மீட்டர் வட்டிக்கு, கந்து வட்டிக்கு வாங்கிய பணத்திற்கு வட்டி கட்ட முடியாம இந்தியாவில் இல்ல உலகத்திலே ஒரு கொடுமை. நாமக்கல் மாவட்டம் இதே குமாரபாளையம், பள்ளிப்பாளையம், இந்த திருச்செங்கோடு பகுதியில் நடந்தது. தன்னுடைய கிட்னியை வித்து கடனை அடைக்கக்கூடிய நிலைமைக்கு நெசவாளர் தகையில் தள்ளப்பட்டிருக்காங்க. கிட்னி திருட்டு பேச நாங்க திருடல. மரியாதைக்குரிய மன்னச்செல்வன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கதிரவன் ஆபரேஷன் பண்ணி திருடல, நான் ஏத்துக்கொள்றேன். அவர் திருடல, ஆனால் அவர் மருத்துவமனையில் தான் திருட்டு நடந்திருக்கு. அப்ப அதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? ஒரு நெசவாளர் ஒரு பொதுவா ஒரு கிட்னி சந்தை மதிப்பு 1 கோடி ரூபாய். பெரும் முதலாளி, ஒரு பெரும் பணக்காரர், அவருக்கு கிட்னி தேவைப்படுது. 5 கோடி கொடுத்தா கூட கிட்னி கிடைக்காது, சொந்தக்காரங்க தரமாட்டான். பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டில், கிட்னி போயிருச்சு. மகன் கொடுப்பானா, மகள் கொடுப்பாளா, பேரன் கொடுப்பானா, பொண்டாட்டி கொடுப்பாளா? கொடுக்க மாட்டான். உனக்கு எதுக்கு நான் தரணும், செத்து தொலம்பா. ஆனா அவன் 5 கோடி கொடுக்கிற கிட்னிய இவன் வெறும் 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு போய், ஏன் கடன்ல இருக்கான், 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொண்டு போய் 5 கோடிக்கு விற்கிறான். இது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு, உலக நாடுகளுக்கு இந்த கிட்னி ஏற்றுமதி செய்யப்படுது. எந்த கிட்னி? திருச்செங்கோடு, குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் இந்த பகுதியில் வாழ்கிற நெசவாளருடைய கிட்னி வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் விற்பனை செய்யப்படுது. எந்த நிலையில உங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது இந்த ஆண்ட ஆளும் கட்சிகள் என்பதை அறிவார்ந்த என்னுடைய திருச்செங்கோட்டு மக்கள் புரிந்து கொள்ளணும். அடிப்படை தானுங்க. சுதந்திரம் அடைஞ்சு ஒரு 10 வருஷங்க காமராஜர் ஆட்சி. அன்னைக்கு நமக்கு பசி, பஞ்சம், பட்டினி. காமராஜர் என்ன பண்ணாரு? மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். பசி வேற வழியே இல்லை. அதனால் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். 75 வருஷம் கழிச்சு காலையில பள்ளிக்கூடத்துல இலவசமா சாப்பாடு போட்டாதான் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகும்னா, நீ 70 வருஷமா புடுங்கின ஆணி என்னடா? என்ன ஆணி புடுங்கின? மாறி மாறி 1967 தேர்தல் வாக்குறுதியும் ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். 1972 தேர்தல் வாக்குறுதி ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். 1988 தேர்தல் வாக்குறுதி ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். 1996 தேர்தல் வாக்குறுதி, தேர்தல் முழக்கம் ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். 2006 ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். 2016 ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். 2021 ஆகாத வகையில ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். அந்த குரல் போயிருச்சு, இந்த குரல் வந்துருச்சு, அவ்வளவுதான். தாத்தா இல்ல, இப்ப அப்பா இருக்காரு. கலைஞர் தாத்தா இருந்தாங்க, தாத்தா அந்த வகையில அப்படிம்பாரு, இவர் ஆகாத வகையில, அவ்வளவுதான் வித்தியாசம். அங்க தாத்தா, இங்க அப்பா. இப்ப அப்பா என்ன நெசவாள பிரச்சனை தீர்ப்பாரா? தண்ணி பிரச்சனை தீர்ப்பாரா? இல்லை. இந்த திருச்செங்கோடு பகுதியில் இந்தியா முழுக்க, ஏன் ஆசியாவிலேயே அதிகமான போர்வெல் எந்திரங்களை, லாரிகளை உற்பத்தி செய்கிற ஊர் இந்த திருச்செங்கோடு எந்திரம். ஆனால் அந்த போர்வெல் எந்திரங்களை தயாரிக்கிற அந்த தொழிலாளர்கள், அந்த முதலாளிகள் நலிவடைஞ்சு போயிருக்கிறான். ஜிஎஸ்டி விலை 18 விழுக்காடு ஜிஎஸ்டியை போட்டு நாசமாக்கிட்டான் வாழ்க்கையை. அவர்களுக்கென்று ஒரு சங்கம் வைத்து பேசக்கூட உரிமை கிடையாது. அவருடைய குரலை கேட்க எவனும் கிடையாது. அதை நாங்கள் வந்தால் செய்வோம் என்று சொல்வதற்கு யாராவது இருக்காங்களா? கிடையாது. அடிப்படை தேவையை செய்து கொடுக்காம, ஒரு சரியான சாலைகளை செய்து கொடுக்காம, இந்தியாவிலேயே அர்த்தநாதீஸ்வரர் மலையில் இருக்கக்கூடிய கோயில் இந்த திருச்செங்கோடு. ஆனால் அந்த கோவிலுக்கு போகிற வழிய பார்த்தா முழுக்க குப்பை, சாராய பாட்டில். ஸ்டாலின் வீட்டு பக்கத்துல, எடப்பாடி வீட்டு பக்கத்துல சாராய பாட்டு கிடந்தா விட்டுவியடா? ஒரு கோவிலுக்கு போற இடத்துல சாராய பாட்டிலும் லேஸ் சிப்ஸ் பாட்டிலும்
பாக்கெட்டும் கிடக்குது, குப்பை. ஏன்னா ஆள்றவன் குப்பை, இந்த ஆட்சி ஒரு குப்பை, அதனால கிடக்குது எல்லா இடத்துலயும் குப்பை. அப்ப என்ன நீங்க வாக்குறுதி கொடுப்பாங்க? அப்பா 2000, சித்தப்பா எடப்பாடி அவர் 2000, அப்பா 2000, சித்தப்பா 2000. அப்ப நம்ம மட்டும் சும்மா இருப்போமா? நம்ம தானே தமிழ்நாடு, தமிழ்நாடு தானே நாம. இந்த விஜய் தான் தமிழ்நாடு. என்னங்க பெரிய பணம், நான் பார்க்காத பணமா? விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜயா. சரி, விஜய் பிறக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு பேர் என்ன? கஜகஸ்தானா, காலிஸ்தானா, பாகிஸ்தானா, ஆப்கானிஸ்தானா, இஸ்ரேலா, ஈரானா? தமிழ்நாடு தாங்க விஜய், விஜய் தாங்க தமிழ்நாடு. தொட்டப்பட்ட ரோட்டு முள்ள முட்டை புரட்டா நான் தான். என்னங்க அப்பா 2000, சித்தப்பா 2000. அப்ப விஜய் என்ன பண்ணுவாரு? இலவசத்தை ஒழிப்பேன் என்று பேசினால் அது மாற்று அரசியல். இலவசம் தரமாட்டேன், என் மக்களுக்கு தூய குடிநீர், கல்வி, மருத்துவம் இந்த மூன்றையும் இலவசமாக கொடுப்பேன் என்று எங்கண்ணன் சீமான் அறிவிப்பு போல அறிவிச்சால் அது மாற்று அரசியல். ஆனால் அப்பா 2000, சித்தப்பா 2000, விஜய்னா 2500 என்றால் இது ஏமாற்று அரசியல். அதுவும் 2500 மட்டும் கிடையாது. தாலிக்கு 1 பவுன் தங்கம், ஒவ்வொரு பெண்ணுக்கும் சேலை, ஒரு குழந்தை பிறந்தா தங்க மோதிரம். தாலிக்கு 1 பவுன் தங்கம்னா 1 பவுன் தங்கம் இன்னைக்கு 1,20,000 ரூபாய். தமிழ்நாடு முழுக்க 10 லட்சம் கல்யாணம் நடைபெறுது ஒரு மாசம், ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம். அதாவது அங்கீகாரம், நான் சொல்றது உறுதி செய்யப்பட்ட, பதிவு செய்யப்பட்ட திருமணம். இந்த பனையூர் நடக்கிற திருமணத்தை நான் சொல்ல, பதிவு செய்யப்பட்ட திருமணம் இருக்குல்ல, பனையூர் ஈசிஆர் நிறைய நடத்துவாங்க, ஒன் டே மேட்ச் மாதிரி. அது இல்ல, பொதுவா சொன்னங்க, நான் யாரையும் குறிப்பிட்டு பேசல, பொதுவா சொல்றேன். சாப்பிடும்போது ஒரு இயேசுநாதர் படத்தை பார்க்கலாம், சாப்பிடும்போது குரானை பார்க்கலாம், இல்ல சாப்பிடும்போது அர்த்தநாசூரை பார்க்கலாம், சாப்பிடும்போது காமாட்சி அம்மனை, வெக்காளி அம்மனை, பாரி அம்மனை, பேச்சி அம்மனை பார்க்கலாம், சாப்பிடும்போது விநாயகரை கூட பார்க்கலாம். ஆனா சாப்பிடும்போது அருண்ராஜ் மூஞ்ச பார்த்துட்டு தான் சாப்பிடணுமாடா திருச்செங்கோட்டு மக்கள்? அவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா மக்கள்? ஒரு தட்டு கொடுத்தா ஓட்டு, தட்டுக்கு ஓட்டுங்க அவர் நினைச்சிட்டு இருக்கா. அப்ப எவ்வளவு, இவர் யார் தெரியுமில்ல? இவர் தான் வருமான வரித்துறை அதிகாரி. வருமான வரித்துறை அதிகாரியின் வேலை என்ன? யாராவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தால் அதுல வழக்கு போட்டு அவர்களை சிறைப்படுத்த வேண்டிய IRS ஆபீசர் வருமான வரித்துறை ரெய்டு போய் அந்த பணத்தை பூரா பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பூஸ்ட், தட்டு, டம்ளர், அப்புறம் என்னது சில்வர் குடம், அப்புறம் அரிசி போட்டு வைக்கிற இது, அரிசி போட்டு வைக்கிற தப்பா நீ கொடுப்ப. அரிசி எங்க உங்க அண்ணன் கொடுப்பாரா? இல்ல புஷி கொடுப்பாரா? இல்ல ஆத அரிசினா கொடுப்பாரா? வேட்டிக்குள்ள எடுத்து யார் கொடுப்பா? மக்களுக்கு தேவை தட்டோ, டம்ளரோ, பூஸ்டோ, ஹார்லிக்ஸோ அல்ல. என் மக்களுக்கு தேவை தூய குடிநீர், கல்வி, மருத்துவம், படிப்பு, படிப்பு கேட்ட வேலை, வேலை கேட்ட சம்பளம். இதுதான்டா என் மக்களுக்கு தேவை. அப்ப மக்களை எவ்வளவு முட்டா பையில நினைச்சிருந்தா, மக்களை எவ்வளவு கேடு நினைச்சிருந்தா, இங்க அருண்ராஜ் தட்டு, பூஸ்ட், இதே அருண்ராஜ் தான் 6 மாசம் முன்னாடி கட் பண்ணி போட்டா இலவசம் கொடுத்து கொடுத்து எங்க மக்களை ஏமாத்திட்டாங்க. திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே இலவசம் கொடுத்துட்டாங்க. எங்களுடைய தளபதி தலைவர்கள் வந்தால் படிச்சவரார் பொறுப்பு ரொம்ப டீசெண்டா பேசுறாருன்னு பார்த்தா பையன் பண்றது பூரா கம்நாட்டி வேலை. விஜய் வீட்டுக்கு ரைடு போயிருக்காப்ல, ஒரே ஒரு ரைடு, எதை பார்த்தாரோ தெரியல, விஜய் விழுந்துட்டாப்ல. ஒரு ரைடு விஜய் வீட்டுக்கு போயிருக்காப்லங்க. ஓ, இப்பெல்லாம் ஆம்பளைங்க நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களான்னு வடிவேல் கேட்பார்ல, அழகா இருந்தா ஒரே கிட்னாப்பா. அப்படி எதிரா சொல்ல என்னைய உன்னை ஹெவியா ஈர்க்க வச்சுச்சு, என் முத்து போன்ற பற்களா, இல்லை முரட்டு தோல் உடம்பா, இல்லை அழகான என்ன ஹேர் ஸ்டைலா, சொல்லுடா என் செல்லம், என் டார்லிங் அப்படிங்கிற மாதிரி விஜய் வீட்டுக்கு ஒரு ரைடு அருண்ராஜ் போய் விஜய் மேல ஈர்ப்பு வந்துருச்சான். ஈர்ப்பு ஓரளவுக்கு அங்க என்னத்தை நீங்க பாத்தீங்க? விஜய மட்டும் தான் பாத்தீங்களா? இல்ல கூட என்னங்க இது? படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோன்னு போவான்னு பாரதி பாடுறான். படிச்சவன் செய்யலாமா? திமுக காரங்க இலவசம் கொடுக்கறாங்க, கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. அதிமுக காரங்க இலவசம் கொடுக்கறாங்க, கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. நீங்க பூஸ்ட் கொடுக்கீங்களே, எவ வீட்ல கொள்ளையடிச்சு கொடுக்கற, எவ தாலி எடுத்துடா என் மக்களுக்கு பூஸ்ட் கொடுக்கணும் நான் கேட்கல, என் தம்பி சுடல கேட்கறான். எங்க அண்ணன் நடராஜ் கேட்கிறாரு, வழக்க வேணா அவன் மேல போடு.
நானும் தான் எவ்வளவு தாங்கிறது? பழகருக்கு இது பாடியா இல்ல பள்ளிக்கூடமா? அப்போ எங்களுடைய நோக்கம் பூஸ்டல்ல மக்களே, தட்டல்ல மக்களே, இந்த அரிசி போடுற குண்டான் மக்கள் அல்ல மக்களே, இல்ல அரிசி போடுகிற டப்பால்ல மக்களே. எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கும் அரசு வேலை, மாதம் 25,000 ரூபாய் சம்பளம். விவசாயம் அரசு வேலையா? அது எப்படி சாத்தியம்? ஏன்னா திருச்செங்கோட்டில் இருக்கிற 18 டாஸ்மாக்ல சரக்கு ஊத்து கொடுக்கிறவன் அரசு வேலை பார்க்கும்போது விவசாயி அரசு வேலை பார்க்க கூடாதா? பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஆஃபா, கோட்ரா, பாம்பீரா, கூலிங் பீரான்னு கேட்டு படிச்ச MBA பட்டதாரி சாராயம் விற்கலாம். உணவை தருகிற விவசாயி அரசு வேலை பார்க்க கூடாதா? வெளிநாட்டில் போய் ஒட்டகம் மேய்க்கலாம், வெளிநாட்டில் போய் ஆடு மாடு மேய்க்கலாம், சொந்த ஊர் திருச்செங்கோட்டில் விவசாயம் பார்க்க கூடாதா? திருச்செங்கோடு என்றால் என்ன? கரும்பு. திருச்செங்கோடு என்றால் பாக்கு. திருச்செங்கோடு என்றால் வெற்றிலை. இன்றைக்கு இருக்கிறதா? வெற்றிலை பாக்கு தொழிற்சாலை இல்ல, கரும்புக்கான தொழிற்சாலை இல்லை. நாங்கள் வந்தால் இருக்கிற இடத்திலே கரும்பு தொழிற்சாலை உருவாக்கி படிச்சவன் படிக்காதவன் அனைவருக்குமான அரசு வேலையை கொடுக்க முடியும். இப்ப கரும்புக்கு நாங்க வந்தா 5,000 மானியம். மானியம் தூக்கிட்டு அங்கிட்டு போனியும் என்ன மானியம்? போலஸ், இலவசம், சலுகை. இதை தவிர ஏதாவது ஒண்ணு இருக்கா பாருங்க. தேர்தலிக்கல ஃப்ரிட்ஜ் கொடுப்போம். யாரு? சித்தப்பு. ஃப்ரிட்ஜ போட்டு உட்கார்ந்துட்டு உள்ள ஏறி உட்கார்ந்துக்கிறதா ஃப்ரிட்ஜுக்குள்ள? வெயில் காலத்துக்கு பங்குனி வெயில பனிஷ்மெண்ட் பாருங்கிற மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ள எதை வைக்கிறது? ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுக்கு காய்கறி வேண்டாம், ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுக்கு பழங்கள் வேண்டாம், ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுக்கு தயிர், மோர், வெண்ணெய், நெய் வேண்டாம். ஃப்ரிட்ஜ் அவங்க கொடுப்பாங்க. ஆனா நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க இயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட காய்கறிகளை, உணவு தானியங்களை, நல்ல நாட்டு மாட்டு தயிரை, பாலை அரசே கொடுக்கும். இது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. ஃப்ரிட்ஜ் மட்டும் வச்சு நீ கரண்ட் பில் கட்ட போறியா, ஃப்ரிட்ஜுக்குள்ள பொருளை வைக்க போறியாங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு கட்சிங்க கொள்கை என்னன்னு கேட்டா திமுக பணம் வாங்கிட்டு பேசுறேன்றான். கட்சி தலைவர் ஊடகத்தை சந்திக்கிறது இல்ல. சரி, கட்சி தலைவர் ஊடகத்தை சந்திக்க மறுக்கிறாரு. சரி, அவருக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூல் இருக்கும், வளகாப்புக்கு போக வேண்டியிருக்கும், கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கும், பல்வேறு விஷயங்களுக்கு அவருக்கு இருக்கும். ஒரு போக்குவரத்துமா இருக்கக்கூடிய ஆளு. அவருக்கு பல இடங்களை மெயின்டைன் பண்ணணும், பல விஷயங்கள் இருக்கும் அவருக்கு. சினிமாலையும் இருப்பாப்புல, அரசியலும் பார்க்கணும். அதனால அந்த மாதிரி சொல்றேன், டபுள் இடம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதனால அவர் கலைஞர் மாதிரி பிஸியா இருக்கக்கூடிய ஆள் அவர். ஆனா கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளருக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பதற்கு பயமா? நீங்க வரக்கூடாது அருண்ராஜ் சாட்டையில் என் கூட ஒரு டிபேட்டுக்கு. உங்களுக்கு உண்மையிலே கொள்கை, கோட்பாடு, லட்சியம், இலக்கு ஒன்று இருந்தால் நான் திருச்செங்கோட்டிலேயே நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் காத்திருக்கிறேன். ஒரே ஒரு டிபேட், இந்த அருண்ராஜ் என் கூட வர சொல்லு, நான் தாவைக்கு வந்து சேர்றேன். உன் கொள்கை என்ன? உன் கோட்பாடு என்ன? உன் லட்சியம் என்ன? உன் இலக்கு என்ன? உன் கட்சி எதற்காக தேர்தலில் போட்டி போடுது சொல்லு. எங்களுக்கு இலக்கு, ஒரு லட்சியம், ஒரு இலக்கு இருக்கு. உங்களுக்கு என்ன இலக்கு? தளபதி, மாஸ், டிவிகே. இதை தவிர்த்துட்டு இப்ப நாம் தமிழ் கட்சி கூட்டத்தில் நாம் தமிழர்னு கத்துவாங்க, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு கத்துவாங்க. திமுக கூட்டத்தில் கூட கலைஞர் வாழ்க, ஸ்டாலின் வாழ்கன்னு கூட்டத்தில் கத்துவான். அதிமுக கூட்டத்தில் எடப்பாடி வாழ்க, அம்மா நாமம் வாழ்க, ஜெயலலிதா வாழ்க என்று கூட்டத்தில் கத்துவான். பிஜேபி கூட்டத்தில் பாரதி மாதா கி ஜெய் அப்படின்னு பிஜேபி கூட்டத்தில் கத்துவான். காங்கிரஸ் கூட்டத்தில் கூட நேரு வாழ்க, இந்திரா காந்தி வாழ்க அம்மா. ஆனா தியேட்டர்ல, கக்கூஸ்ல, கல்யாண மண்டபத்துல, காடேத்து மண்டபத்துல, ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில, காலேஜுக்குள்ள எங்க போனாலும் டிவிகே தளபதி தளபதி. அவன் தளபதி இல்லடா, தமிழ்நாட்டுடைய தலைவலிடா, தலைவிதிடா, தளபதி. யார் யாருக்கு முதல்ல தளபதி சொல்லுங்க? யார் யாருக்கு தளபதி? 24 நாடுகளை எதிர்த்து உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசாக கூடிய அமெரிக்காவை எதிர்த்து, பாகிஸ்தானை எதிர்த்து, சீனாவை எதிர்த்து, இந்திய பெருங்கண்டத்தை எதிர்த்து, சிங்கள பௌத்த பேரினவாதத்தை எதிர்த்து கடற்படை, தரைப்படை, வான்படை, கரும்புலி படை என்று 14 படைகள், 54 படை பிரிவுகளை கட்டி 30 ஆண்டு காலமாக ஒரு தனித்த நாட்டை ஆண்ட எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் கூட தன் பேருக்கு முன்னாடி தளபதி என்று போட்டுக்கல. சார் 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 எந்த படையில நீங்க தளபதியா இருந்தீங்க? வேலுநாச்சியார் படையிலையா? மருதுபாண்டியர் படையிலையா? இல்லை இந்த மண்ணினுடைய மகன்
சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கு நடுவே தீரன் சின்னமலை என்று முழங்கினாரே எங்கள் பாட்டன் தீரன் சின்னமலை, அவனுடைய படைக்கு நீங்கள் தளபதியா? இல்லை திப்பு சுல்தான் படைக்கு, இல்லை ஹைதர் அலி படைக்கு, இல்லை காமராஜருடைய அரசியல் படைக்கு, இல்லை தெய்வ திருமணர் முத்துராமலிங்கத்தினுடைய அரசியல் படைக்கு, இல்லை அவரால் கட்டப்பட்ட இந்திய தேசிய ராணுவத்தினுடைய படைக்கு? எந்த படைக்கு தளபதி? இல்லை ஜீவானத்துடைய பொதுவுடைமை படைக்கு, இல்லை நல்ல கண்ணு கட்டிய பொதுவுடைமை படைக்கு? எந்த படைக்கு தளபதி? எந்த படைக்கு தளபதி? தற்கூரிகளுடைய தளபதி. நீ தற்கூரிகளின் தளபதி, தமிழ்நாட்டு தளபதி அல்ல. இவர் தான் தமிழ்நாடா? இவருக்கு பேர் தான் தமிழ்நாடா? நாங்க வந்தா என்ன பண்ணுவோம்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. நானும் நிறைய படிக்கிறேன். நான் வந்து படிக்காம கிடையாது. தண்ணிக்குள்ள மூழ்கி போய் அந்த அணையோடைய உறுதித்தன்மை பார்க்கக்கூடிய ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் ஏதோ போடுறேன், ROW, இதை பத்தி கூட நான் படிச்சிருக்கிறேன். அப்பதான் கூகுள்ல பார்த்துட்டு இருக்காப்ல. கேள்வியா கேட்ட உடனே காவிரி பிரச்சனை தெரியுமா, முல்லை பெரியார் தெரியுமா, பாலாறு தெரியுமான்னு என்னென்னமோ கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறாங்களே. காவிரி முல்லை பெரியாருன்றாங்க, பாலாறுன்றாங்க. இப்ப என்ன சரி தெரியல. உடனே எனக்கு வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி போய் அந்த அணையினுடைய உறுதித்தன்மை பார்க்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் தெரியும் எனக்கு. நீங்க தண்ணிக்குள்ள மூழ்கி போய் அணையை எப்படி பாதுகாப்பீங்கன்னு நாங்க வீடியோவா பார்த்தோம், நல்லா பார்த்தோம். ஒரு தலைவன் என்ன நோக்கமே இல்லாம ஒரு கூட்டம் தெரியுதுங்க அவன் பின்னாடி, ஒரு கூட்டம். அப்படி தற்குறி கூட்டம் இருக்கக்கூடிய இதே ஊர்ல தான் சீமானின் தம்பிகள் இந்த செவ்வாய்க்கிழமை மாலையில போடுற கூட்டத்திற்கு காசு வாங்காம, கோட்டர் கோழி பிரியாணி வாங்காம இத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடியிருக்கான. எதற்காக? சீமானின் தம்பிகள் உண்மையை பேசுவார்கள், உறக்க பேசுவார்கள், உறுதியாக பேசுவார்கள், இறுதி வரை பேசுவார்கள் என்ற நம்பிக்கையில கூடியிருக்கிறான். காசுக்காக கூடியிருக்கான. அப்போ நான் வந்தா திருச்செங்கோட்டில் மாற்றத்தை கொண்டு வந்துருவேன். டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க, ஓப்பன் டிபேட் வைப்போம் வாங்க. என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? திமுக அதிமுக தாவேக்கா எந்த இடத்துல மாறுபடுது சொல்லுங்க, ஒரு ஆளு சொல்லுங்க. இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ண தயாரா இருக்கேன். யாராவது ஒருத்தர் நாங்க அடிக்க மாட்டோம், பிடிக்க மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம், வாங்க ஒரு 10 நிமிஷம் வந்து தமிழக வெற்றி கழகம் திருச்செங்கோட்டுக்கு இதை பண்ணும். கூட்டம் 9 மணிக்கு முடியுது, 9:20 வரைக்கும் வெயிட் பண்றோம். 20 நிமிஷம் வெயிட் பண்றவா? ஓப்பன் டிபேட், என் மைக்கை ஃப்ரீயா தர்றோம், நீ பேசு, உன் துண்டை போட்டே பேசு, உன் தளபதினு பேசு, டிவிக்கேன்னு பேசு, பேசுடா. ஏதாவது உனக்கு தெரிஞ்சா பேசுற பாப்போம். என்ன பேசுவீங்க? என்ன இருக்கு உங்ககிட்ட? எதுவும் கிடையாது. எதுவும் இல்லாம 36 வருஷம் நான் வந்து சினிமால நடிச்சிருக்கிறேன். சரி, அதனால என்ன பண்ணணும்? எனக்கு ஓட்டு போட்டு சீமாக்கிருங்க. ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் அரசியலுக்கு யார் வந்தா தெரியுமா? வெள்ளைக்காரன் இந்த நிலத்திற்கு வந்த பொழுது வெள்ளைக்காரனை எதிர்த்து காலா லாவியா என்கிற 2 கப்பலை கட்டி, அந்த கப்பலை கட்டுவதற்காக மக்கள்கிட்ட நிதியை பெற்று, மக்கள் கொண்டே ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டே ஒரு படையை கட்டிய தற்குறி. அவனுடைய அதிகபட்ச அறிவு அவ்வளவுதான். வாட் ஃபார் டிவிகே, வாட் ஃபார் தளபதி, தளபதி, அவ்வளவுதான். அப்போ வாவு சிதம்பரனார் பொது வாழ்க்கைக்கு வந்தார். அதன் தொடர்ச்சியாக ஜீவானந்தம் பொதுவுடைமை தத்துவம் பேசி மக்களுக்காக போராடி சிறைக்கு சென்று அரசியலுக்கு வந்தார். கர்மவீர காமராஜர் வெள்ளையனை எதிர்த்து காந்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டு 7 ஆண்டுகள் சிறைப்பட்டு அரசியலுக்கு வந்தார். வெள்ளைக்காரர் குற்றப்பரம்பரை சட்டம் போட்டு மறவர், கள்ளர், ஊராளி, கவுண்டர், உடையார், வன்னியர், குறவர் உள்ளிட்ட 82 சமூகங்களுக்கு கைரேகை சட்டம் என்கிற கொடிய சட்டத்தை போட்ட பொழுது வெள்ளைக்காரன் கைரேகை வைக்க சொன்னா வைக்காத, கட்ட விரல வெட்டி வீசி என்று முழங்கிய தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் மக்களுக்காக போராடி சிறைக்கு போய் அரசியலுக்கு வந்தார். அதே போல பொதுவுடைமை தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு மக்களுக்காக போராடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல கூலி தொழிலாளருக்காக, விவசாய கூலிகளுக்காக கள்ள மரக்கால் என்ற அந்த மரக்காலை ஒழித்து முதலாளிகள் பதுக்கி வைத்திருந்த நெல் மூட்டைகளை விவசாயிகளுக்கு எடுத்து கொடுத்து போராடி ஆயுதம் ஏந்திய குற்றச்சாட்டிற்காக திருநெல்வேலி சதிவழக்கில் கைது செய்யப்பட்டு 7 ஆண்டுகள் சிறைக்கு போய் இந்திய திருநாட்டிலேயே காமராஜருக்கு பிறகு நேர்மையான தலைவன் என்று அறியப்பட்ட, சாகும் வரை 5 பைசா கூட எவன்டையும் வாங்காத பெருந்தலைவன் எங்களுடைய தாத்தா நல்லகண்ணு மக்களுக்காக போராடி சிறைக்கு சென்று அரசியலுக்கு வந்தார். அந்த வகையிலே கக்கன், அப்படி நம் முன்னோர்கள் அத்தனை பேரும் மக்களுக்காக போராடி ஜெயிலுக்கு போய்
மக்களுக்காக பேசி எழுதி அடி வாங்கி துன்பப்பட்டு அரசியலுக்கு வந்தார்கள். அவருக்கு பிறகு காமராஜர், நல்லகண்ணு, ஜீவானந்தம், சிங்கார வேலர், முத்துராமலிங்க தேவருக்கு பிறகு என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக 6 மாதம் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே சிறைக்கு போய் மக்களுக்காக போராடி அரசியலுக்கு வந்த தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். சீமான் திரையிலிருந்து அரசியலுக்கு வரல, சிறையிலிருந்து அரசியலுக்கு வந்தார். சினிமா எடுத்து அரசியலுக்கு வரல, சித்தாந்தம் பேசி அரசியலுக்கு வந்தார். ரசிகர் கூட்டத்தை வைத்து அரசியலுக்கு வரல, லட்சிய கூட்டத்தை நோக்கி அரசியலுக்கு வந்தார். தமிழ் தேசியம் என்பது ஒரு அரங்க சொல்லு. ஒரு அரங்கத்துக்குள்ள, ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள தான் தமிழ் தேசியம். ஒரு ஜோல்னா பைய போட்டுக்கிட்டு பழைய வேட்டி பழைய சட்டை இதான் தமிழ் தேசியம் என்று இருந்தது. அந்த தமிழ் தேசியத்தை என்னை போன்ற அஜித் ரசிகர்களாக இருந்த என்னை போன்ற இளைஞர்களை தலைவர் பிரபாகரனுடைய தம்பியாக தளபதியாக மாற்றி படித்த பிள்ளைகளை திருப்பி நம் இனத்திற்கு தலைவன் கருணாநிதி அல்ல, நம் இனத்தின் தலைவன் பிரபாகரன் என்று முழங்கி தடை செய்யப்பட்ட இயக்கத்தையே இயக்க தலைவனையாக கொண்டு தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் கொடியவே கொடியாக மாற்றி இந்திய தேர்தல் ஆணையத்தில் 36 லட்சம் வாக்களை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றியிருக்கிறார் எங்கள் தலைவன், எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். அப்படி ஏதாவது மக்கள் போராட்டத்தில் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நின்றதாக செய்தி உண்டா? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் முகத்தை மூடிட்டு போறவளோட தலைவன், ஜல்லிக்கட்டு களத்துல மக்களுக்காக நிக்கிறவன் தான் தலைவன். இரவோடு இரவாக அனிதா வீட்டுக்கு போறவன் தலைவன், அந்த களத்தில் நின்று நீட்டுக்காக போராடுவன் தான்டா தலைவன். பெரியார் கொள்கை தலைவர் கவின் ஆணவ படுகொலைக்கு பேச மாட்டார். பெரியார் கொள்கை தலைவர் கவின் ஆணவ படுகொலைக்கு பேச மாட்டார். அம்பேத்கர் கொள்கை தலைவர் திருப்பரங்குன்றம் குறித்து வாய் துறக்க மாட்டார். ஆனால் இவர் மதசார்பற்ற சமூக நீதி இவருடைய கோட்பாடா. மத சார்புடைய சமூக நீதினு ஒண்ணு இருக்கா? மதசார்பற்ற சமூக நீதி. முதல் சமூக நீதி மதத்தின் அடிப்படையில் இல்ல. சமூக நீதி என்பது சாதி அடிப்படையில். இவன் ஒடுக்கப்பட்டவன், இவன் பிற்படுத்தப்பட்டவன், இவன் தாழ்த்தப்பட்டவன், ஓபிசி, பிசி, எம்பிசி, எஸ்சி என்று சமூக நீதி என்பது குடிகளின் அடிப்படையில், சாதி அடிப்படையில் தான் சமூக நீதி, இட ஒதுக்கீடு. அதுவே தெரியாம மதசார்பற்ற சமூக நீதி. அப்போ மதசார்புடைய சமூக நீதி எது? மதசார்பற்ற சமூக நீதி. அப்போ மத சார்பு மாட்டீங்க, உங்களுக்கு மதமே கிடையாது. அப்புறம் என்ன மயத்துக்கு நீ ரம்சானுக்கு போய் குல்லா போட்ட? உனக்கு தான் மதம் கிடையாது இல்ல, மத சார்பு இல்ல. மத சார்பு இல்லை என்றால் என்ன மயத்துக்கு நீ குல்லா போட்ட? அப்படி நான் கேட்கல, எங்க அண்ணன் ஹிமாயன் கேட்கிறாரு. அவருக்கு தான் உரிமை இருக்கு. that blood is என்ன காரணம் சொல்லிட்டு இருந்தாருங்க அவரு. இப்படி கேள்றா தம்பி, நான் சொல்றேன்னாரு. கோர்த்து விட்டனா? அப்போ ரம்சான் வந்தா திமுக குல்லா போடும், ரம்சான் வந்தால் எடப்பாடி குல்லா போடுவார், ரம்சான் வந்தா டிடிவி குல்லா போடுவார், ரம்சான் வந்தால் ராகுல் காந்தி குல்லா போடுவார், ரம்சான் வந்தா உதயநிதி குல்லா போடுவார், ரம்சான் வந்தால் விஜயும் குல்லா போடுவார். ரம்சான் வந்தால் குல்லா போடாது நீ சிறுபான்மை அல்ல, நீ பெரும்பான்மை இனத்தின் மகன் என்று சொல்லுகிற ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். இஸ்லாமிய அரபு நாட்டில இருந்தோ அமெரிக்கால இருந்தோ ஆப்கானிஸ்தான்ல வரல, என் மண்ணில் உள்ள மகன்தான்டா இஸ்லாமியரா மாறி நிற்கிறான். நேற்று வரைக்கும் இளையராஜா பெரும்பான்மை, இப்ப எப்படா யுவன் சங்கர் ராஜா சிறுபான்மை என்று கேட்டவன் எங்கள் அண்ணன் மட்டும்தான். நேற்று வரை எங்கள் அண்ணன் டி ராஜேந்தர் பெரும்பான்மை, இன்றைக்கு டி ராஜேந்தர் மகன் குரலரசன் இஸ்லாமியரா மாறிட்டான். அவன் எப்படா சிறுபான்மை? எப்படா சிறுபான்மை? அவன் என் மண்ணின் மகன்டா, என்னுடைய மூத்த அண்ணன்டா, என் மாமன் மச்சான்டா, என் அங்காளி பங்காளிடா. நான் எதுக்குடா குல்லா போடணும்? உன் மதம் உனக்கு வழிபடு, என் மதம் எனக்கு வழிபடு, லக்கும் தீனுக்கும் வலியதின் என்கிற கோட்பாட்டில் வாழக்கூடிய தலைவன் அண்ணன் சீமான். இவர் போயிட்டு அதுவும் பித்துக்குழி முண்ட மாதிரி நமாஸ் முடிச்சிட்டாங்களான்னு பார்த்துட்டே இருக்கு. ஏன்னா அங்கிருந்து போன் வந்திருக்கும் போல இருக்கு, பட்டின பக்கத்துல இருந்து போன் வந்த உடனே திரும்பி முழுக்குது. காலையில் எழுந்திரிச்சு பிள்ளை பேம்பர்ஸை கலட்டுறதுக்கு முடிக்கும்ல, நைட்டு முழுக்க பேம்பர்ஸை போட்டு விட்டு வெயிட் தாங்காது, பிள்ளை அப்படி முழிக்கும். அது மாதிரி முழிச்சுக்கிட்டு நிற்கிறாப்புல. மனசுலேருந்து பண்ணணும், மனசுலேருந்து பண்ணணும், ஓட்டுக்காக பண்ணக்கூடாது. நீ குல்லா வச்சுட்டா இஸ்லாமிய புறம் குபு குபுன்னு ஓட்ட போட்டுருவானா? நாங்கள் 15 வருஷமா கத்தி கத்தி பேசுகிறோம், எங்களுக்கே போடல, உனக்கு போட்டுருவானா?
கருணாநிதியை தாண்டி அவங்க சிந்திக்க மாட்டாங்க. 6வது கடமையாக கருணாநிதிக்கு ஓட்டு போடுறதையும் திமுக ஓட்டு போடுறதையும் இஸ்லாமிய பெருமக்கள் நினைச்சிருக்காங்க. ஆனாலும் ஓட்டு போட்டா போடு, போடலாம் போ, ஆனால் உனக்காக நான் பேசுவேன். திருப்பரங்குன்றத்திற்காக பேசிய தலைவன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். திருப்பரங்குன்றம் என்பது என்னுடைய மலை, எங்களுடைய முருகனையும் வழிபடட்டும், ஏன் இஸ்லாமியின் சிக்கந்தரையும் வழிபட்டோம். அது சிக்கந்தர் மலையாக அவருக்கு இருக்கட்டும், திருப்பரங்குன்றம் முருகன் மலையாக எங்களுக்கு இருக்கட்டும். இதுல உனக்கு என்னடா பிரச்சனை பிஜேபி அப்படின்னு கேட்ட தலைவன் எங்க அண்ணன் மட்டும் தான். ஆண்மையோட இல்ல கேட்டா அவர் பேசணும் இஷ்யூ ஆயிரும், அவர் பேசணும் பிரச்சனை ஆயிரும். அதுக்கெல்லாம் அவர் பேச மாட்டாங்க, அவனுக்கு தெரியாதுங்கன்றான் ஒருத்தன். திருப்பரங்குன்றத்துக்கு ஏன்டா பேசணும்னு சொல்லி அந்த கட்சியில ஒருத்தர் சேர்ந்திருக்காப்ல, 10 கட்சி பழவயசம். அங்க போய் நின்றுட்டு திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் பேசல ஏன்னா அவனுக்கு தெரியாது, தெரிஞ்சா தானே பேசுவாரு அப்படிங்கிறான். நாஞ்சில் சம்பத்துன்னு நாயை கூட நாய் மாதிரி கூட பொழைச்சிடலாம், ஆனா நாஞ்சில் சம்பத்து மாதிரி பொழைச்சிடக்கூடாது. 10 வீட்டை பாத்திரம் கழுவி பொழைச்சிடலாம், 10 வீட்டை பிச்சை எடுத்து பொழைக்கலாம், ஆனா நாஞ்சில் சம்பத்து மாதிரி பொழைச்சிடக்கூடாது. அதாவது வண்டி, அந்த வண்டி இருக்கு பாருங்க, இந்த வண்டியை வாடகைக்கு விடலாங்க, வாயை வாடகைக்கு விட்டு பொழைக்கணும் தான் நாஞ்சில் சம்பத்து. வண்டிய சைக்கிள் நம்ம ஊர்ல எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் வண்டி விடுவாங்க. அவன் வாயை விட்டுருக்கேன், திமுக விட்டான், அப்புறம் அதிமுக விட்டான், அப்புறம் வந்து அமமுக விட்டான், அப்புறம் திருப்பி திமுக விட்டான், இப்போ விஜய்க்கு விட்டுருக்கேன். நான் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, இந்த தேர்தல் முடிஞ்சு வெளியே வருவாரு. வெளியே வந்த உடனே அவட்ட போய் கேட்பாங்க, ஏங்க வெளியே வந்துட்டீங்க? அவனை பார்க்கவே முடியலங்க, அவனை பார்த்தா தானே ஏதாவது பேச முடியும். ஏன் பார்க்க முடியல? அவன் ஆம்பளைங்களே பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவனுக்கு ஆம்பளைங்களே பிடிக்காது. அப்புறம் புஷி ஆனது ரொம்ப புஷியும் ஆதவும் ரொம்ப பிடிக்கும், அவனை கூடயே வச்சிருக்கான் அப்படின்றான். இதை சொல்லலைன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். இன்னொன்னு இருக்கு, நேத்து நான் சொன்ன போன வாரம் தான் வேட்பாளரை அறிவிச்ச உடனே தமிழக வெற்றி கழகத்தில் எங்களுக்கு பணம் கேட்டாங்க, சீட்டு தரல. எங்களுக்கு பணம் கேட்டாங்க, பணம் கேட்டு கொடுக்கல, சீட்டு தரல. 5 கோடி ஒரு சீட்டு கேட்டாங்க, 25 லட்சம் புசி கேட்டாரு இப்படின்னு சொல்லுவான்னு சொன்னேன். சீமான் திருக்கதரிசி மாதிரி சீமான் தம்பியின் திருக்கதரிசி சொன்னது அன்றே கணித்த சாட்டைன்னு போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் எனக்கு தெரியும் சொல்றது யாரு, அவன் தான் எனக்கு சொல்றான். நான் என்னமோ சோர்ஸ் என்ன எண்ணெயை வச்சிருக்கிறேன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரா வச்சிருக்கேன், அவன் தான் சொல்றான் அண்ணே இப்படி நடக்குதுன்னு, இந்த புசி போய் பணமா கட்டி எங்களை கொள்றான்னு. எங்க வீட்டுல கூடிய தட்டு முடிச்சாதான் கக்கூசு வாலி முத கொண்டு தூக்கி கொடுத்தாச்சு, அவன்கிட்ட எல்லாத்தையும் கலவண்டு போயிட்டாங்கன்னு. சினிமாவுடைய டிக்கெட்டை 180 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிறவன் நாட்டில் நல்லாச்சு கொடுத்துருவான்னு நம்புறீங்களே அன்புக்குரிய மக்களே. சினிமா டிக்கெட்டையே 2000 ரூபாய்க்கு விற்கிறவன் இந்த நாட்டை எப்படி விற்பான் பாருங்க. திமுக வித்திருச்சு, ஆமாம். அதிமுக கூறு போட்டுச்சு, ஆமாம். அதற்கு மாற்று இவன் இல்ல. திமுக மாற்று அதிமுக அல்ல, அதிமுக மாற்று திமுக அல்ல. இந்த ரெண்டையும் ஒழிக்கணும்னா பிரபாகரன் பிள்ளைகள், சீமானின் தம்பிகள் எங்களால முடியும். திமுக காசு வாங்கிட்டார், திமுக காசு வாங்கிட்டார் எங்க எங்களை. டேய் அவங்க எச்சு கைட்டே காக்கா வெட்ட மாட்டாங்கடா, அவங்க எங்களுக்கு பணம் தர்றதா? எச்சு கைட்டு காக்க வெட்ட மாட்டாங்க. அவங்க பாக்கெட்ல போனா கூட தடையை பார்த்துட்டு 10 ரூபா இருந்தா எடுத்துக்குவாங்க. காசு கொடுத்தாங்க, காசு கொடுத்துட்டு நாங்க இப்படி பேசுறோமா? திமுக ஒரு தீய சக்தி, ஆமாம் தீய சக்தி. அதிமுக ஒரு ஊழல் சக்தி, ஆமாம் ஊழல் சக்தி. அதை சொல்வதற்கு உனக்கு யோக்கியதை கிடையாது. அதிமுக ஊழல் சக்தி செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சார் யாரு ஃப்ரெஷ்ஷா நேத்தம் பெர்த் பண்ணி வந்திருக்காப்ல. ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையத்திலிருந்து இவருக்கு அப்படிதான் செங்கோட்டையனை எடுத்து கொடுத்துருக்காங்க குழந்தைய. அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால வெக்கம் விட்டு போகலன்னு இவர் பார்த்துட்டு இருக்காரு. 1991-96 வரைக்கும் வனத்துறை அமைச்சராக இருக்கும் போது இந்தியாவிலேயே பழங்குடி பெண்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை, வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமைய சூத்திரதாரி, கொலகாரன், கொள்ளக்காரன் இந்த செங்கோட்டையன். அவன் ஊர்ல வச்சு செய்யறதா நான் காத்திருக்கேன். கோபிச்செட்டி பாலத்தை வச்சு செய்ய வரேன்டா. ஏய் சாட்டை தேடி வந்து பாரு, ஏய் சாட்டை சேலம். டேய் நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறேன், யாருன்னு தெரியாம. குண்டர் சட்டம் 14 வழக்கு மயிரா போச்சு நிக்கிறோம்டா, மயிரா போச்சுன்னு. நீ ஒரு வழக்குக்கே கரூர்ல இருந்து ஓடி போன பரதேசி ஒரு வழக்கு. ஆதவர்ஜி நான் போன் ஆப்பு, நிர்மல்குமார் போன் ஆப்பு, இந்த அருண்ராஜ் இந்த ஊருக்காரன் ஐஆர்எஸ் போன் ஆப் பண்ணிட்டு எங்க போனான்னு தெரியாது. இந்த இதுக்குள்ள போயிட்டாப்ல, பங்கருக்குள்ள அந்த டாக்டர் ஒருத்தர் இருக்கான் காரைக்குடி பிரபு, அவன் கோவாக்கு போயிட்டான், அவனை தேடவே இல்லை போலீஸ். ஏய்
கைய கட்ட ஊத்து விடு. ஒன்னையெல்லாம் கட்டவே இல்லடா. வருத்தப்படாத வாலி சங்கத்துல சூரி மாதிரி கட்டவே இல்ல. அருண்ராஜன் கட்டவே இல்லை. ஆஃப் போனு. ஒருவேளை வந்துருவாங்களோ, போலீஸ் பிடிச்சிருமோ, புழல் ஜெயில போட்டு பேதியில போகட்டும். போலீஸ் வந்துச்சுடா. நானும் எங்க அண்ணன் ஹிமாயின் தான் இருந்தோம். தக்கலையில பேசி முடிக்கிறேன். 2021 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி தக்கலை பேச்சிருக்கு, போட்டு பாரு. கேரளாவில் மழை இருக்கு, ஆந்திராவில் மழை இருக்கு. கேரளாவில் வெட்டப்படாத மழை தமிழ்நாட்டில் ஏன் வெட்டப்படுது என்று கேட்டதற்காக, கனிம வள கொள்ளை எது பேசியிருக்காக என் மீது குண்டர் சட்டம், காவல்துறை திறத்தி பிடித்து கைது செய்கிறது. ஜாலியா போனேன். உள்ள போய் தான் வைரமுத்து புத்தகங்களை படிச்சேன். உள்ள போய் தான் வந்தான் வென்றான் மதனை படிச்சேன். உள்ள போய் தான் ஜெயகாந்தன், உள்ள போய் தான் ஜெயமோகன், உள்ள போய் தான் எஸ் ராமகிருஷ்ணன், உள்ள போய் தான் தமிழர் வரலாறு, திராவிட வரலாறு, கருணாநிதி வரலாறு, அண்ணாதுரை வரலாறு எல்லாத்தையும் படிச்சேன். படிச்சுட்டு பாயரா வெளியே வந்தேன். வெளியே வரும்போது திமுக தான் சேரணும், வெளியே வரும்போது நாம் தமிழர் போகக்கூடாது. மயிரா போச்சு போட. டேய், உயிர் வாழ்வது ஒரு முறை, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்கிற கோட்பாட்டோடு நாங்கள் நிற்கிறோம். சாவு வரும்போது நாம இருக்கும் போது இல்ல, நாம இருக்கும் போது சாவு வரப்போறது இல்ல. எங்க அண்ணன் எங்களுக்கு சொன்னது ஒண்ணே ஒண்ணுதான், தம்பி சத்தியத்திற்காக சாக துணிந்து விட்டால் சாதாரண மனிதனும் சரித்திரம் படைக்க முடியும் என்று நம் தலைவன் சொல்லியிருக்கான். துணிஞ்சு நில்லுங்கடா. துணிஞ்சு நிக்கிறோம் நாங்க. ஏன்? மடியில் கணமில்லை, வழியில் பயம் இல்லை. நீ என்ன 41 பேரை கொன்ன, 41 பேரை கரூர்ல துள்ள துடிக்க கொன்ன. நான் சொல்றேன்டா, சிபிஐயே மறுத்தாலும் நான் சொல்றேன், கரூர்ல ஏன் அக்யூஸ்ட் இந்த விஜய் 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 8 வயது குழந்தை, 4 வயது குழந்தை, 2 வயது குழந்தை மரம் ஒடிஞ்சு விழுந்து செத்துச்சு. எஸ்பி சொல்றாரு வண்டியை உள்ள கொண்டு போகாதீங்கன்னு, போவேன். எஸ்பி சொல்றாரு 50 மூட்டுக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டுங்க, போவேன் என்று திமிர் எடுத்து, செந்தில் பாலாஜி விட நான் பெரிய ஆளு, திமுகவின் 30 மாநாட்டை விட நான் பெரிய ஆளு என்று காட்டுவதற்காக டிசம்பர் 13 நடக்க வேண்டிய கூட்டத்தை செப்டம்பர் 27க்கு மாத்தி திமுக விட நான் பெரிய ஆளு என்று காட்டுகின்ற அந்த மாஸ் மென்டாலிட்டி, நான் பெரிய ஆளு, நான் பெரிய இவன், எனக்கு நெத்தியில முளைச்சிருக்க மூளை என்று சொல்வதற்காக 41 பேரை கொன்னா விஜய். என் மேல முடிஞ்சா வழக்கு போட்டு போடுறா. நீ நல்ல ஆத்தாள கம்பெனிக்கு போறதா என் மேல வழக்கு போடுறா. விஜய் ஏன் அக்யூஸ்ட் சொன்னதுக்கு விஜய் தாண்டா ஏன் அக்யூஸ்ட். சட்டம் மறுக்கலாம். தா கிருஷ்ணன் கொலையில கொலையாளிகளை கைது பண்ணல இது வரைக்கும். அதுக்காக தா கிருஷ்ணன் தன்னைத்தானே வெட்டிட்டு செத்தாயிருமா? ராமஜெயம் கொலை வழக்கில் இதுவரைக்கும் யாரையும் கைது செய்யல. திருச்சியில மரியாதைக்குரிய அண்ணன் KN தம்பி ராமஜெயம் கொலை வழக்கில் 15 வருஷமாச்சு, யாரையும் கைது பண்ணல. அதுக்காக ராமஜெயம் அவரை வெட்டிக்கிட்டாரா? இங்க விஜய கைது பண்ணல, விஜய் மேல FIR இல்லங்கிறதுக்காக 41 அவனே செத்து போயிட்டானா? கொன்னவன் இவன். இப்ப சொல்றாங்க ஜனநாயகன் படப்பிடிப்புக்காகத்தான் கரூர் கூட்டம் பயன்படுத்தப்பட்டுச்சுக்கிறாங்க. இதை விட மானக்கேடு வெக்கக்கேடு ஏதாவது இருக்காடா? தண்ணி கொடுக்காம, கழிவறை கொடுக்காம, காலையிலிருந்து அந்த மக்களை காக்க வச்சு, கரூர்ல மட்டும் இல்லைங்க, விக்கிரவாண்டி மாநாட்டு திடலுக்குள்ளே சார்லஸ் என்கிற ஒரு பையன் மயங்கி விழுந்து செத்து போனா, முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை கொண்டு போற வழியில அவன் செத்து போயிட்டான். முதல் வாத்தியார ஃபர்ஸ்ட் மர்டர் அவன் ரசிகன். 2வது திருச்சியிலிருந்து போன சீனிவாசன் கலை என்கிற இளைஞர் பாசறை பொறுப்பாளர்கள் தாவேக்கால 2 பேரு விழுப்புரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஆக்சிடென்ட் செத்து போயிட்டான். அந்த பையன் எனக்கு நல்லா தெரியும், திருச்சி உறையூர்காரன். விஜயனுடைய படத்துக்கு போஸ்ட் விட்டான், நீங்க தேடி பாரு, போய் சொல்லல. கலை சீனிவாசன் 2 பேரு செத்து போயிட்டான். தொடர்ச்சி 5 பேர் ஆக்சிடென்ட். ஒருத்தனுக்கு கூட இரங்கல் தெரிவிக்கல, ஒரு அனுதாபம் சொல்லல, ஒரு ஆறுதல் தெரிவிக்கல. மதுரையில பேனர் ஒட்டிக்கிட்டு இருந்த காளிராஜ் என்கிற இளைஞன் கரண்ட் கம்ப அடிச்சு விழுந்து செத்து போயிட்டான், விஜய் கட்சிக்காரன். அதே மதுரையில கூடலை சார்ந்த ரோஷன் அப்படிங்கிற ஒரு இளைஞன், 18 வயது இளைஞன், ஒரே பிள்ளைங்க, பெத்த பிள்ளை, வீட்டுக்கு ஒரே பிள்ளை, ஒத்த பிள்ளை செத்து போச்சு, ஒரு ஆறுதல் சொல்லல. இப்ப தஞ்சாவூர்ல இவனுடைய வண்டி வாகனத்தை விரட்டி கொண்டு போய் திருச்சி கல்கொண்டார் கோட்டையை சார்ந்த பால் வியாபாரி பால் வித்து பிள்ளைய தனியார் கல்லூரியில் படிக்க வச்சு, பிள்ளை படிச்சு எப்படியும் பால் வியாபாரி கடனை அடைச்சி இந்த குடும்பத்தை தூக்கி விட்டும் நம்பிக்கையோடு இருந்த அந்த குடும்பத்துக்கு பால் ஊத்த வேண்டிய அந்த பிள்ளை, அவனுக்கு அவன் தந்தை பால் ஊத்திட்டாரு. இன்னைக்கு காலையில விக்னேஷ் என்கிற அந்த இளைஞன், விஜயை பார்க்க போன இளைஞன், தஞ்சாவூர் இருக்கக்கூடிய காமாட்சி ஹாஸ்பிட்டல்ல இறந்து போனான். இதுவரைக்கும் தாவேக்கால நாங்க வந்தா நண்பா நண்பிஸ் தோளா தோலிஸ், நீங்க செஞ்ச நன்மைக்கு என் உடம்பு தோலை எடுத்து எரிச்சு அதை செருப்பா தச்சு போடணும்னு சொன்னார் இல்லையா? விக்கிரவாண்டி மாநாட்டுல எனக்கு நீங்க செஞ்சதுக்கு
என் உடம்பு தோலை அறுத்து அதை செருப்பாதச்சு போட்டாலும் இந்த பாவத்தை கழுவ முடியாதுன்னா என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தா, உடம்பு தோலை அறுக்க வேண்டாம், உனக்காக செத்து போன 54 பேர் செத்துருக்காங்க. சேலத்துல ஒரு வடநாட்டு தொழிலாளி இவரை பார்க்க வந்து வெயில்ல மயங்கி வந்து செத்து போயிட்டான். இப்ப நாங்க கூட்டம் போடுறோங்க, திருச்செங்கோட்டில் வாழ்ற மக்கள் தெரிஞ்சுக்கோ, நாங்க கூட்டம் போடுறோம். 6 மணிக்கு கூட்டம், 9 மணிக்கு முடிப்போம். ஏன்? மக்கள் ஓய்வா இருப்பாங்க, மாலை நேரம் மக்கள் வந்து கூடுவாங்க, எல்லாம் உழைக்கிற மக்கள். எவனாவது ஒருத்தன் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் கூட வெயில் நடத்தலாம், பட்ட பகல்ல 11 மணிக்கு உச்சி வெயில கூட்டம் போடுறான். ஏன்? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. வடிவேல் சொல்றல, 6 மணிக்கு மேல அவனுடைய சுயரூபம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. பொண்ணு கொடுக்க முடிவு பண்ணிடுவாங்க. பிரபுவும் டெல்லி கணேசும் அங்க உட்காந்துட்டு குலுங்கி குலுங்கி சிரிப்பாரு. 6 மணிக்கு மேல அவனுடைய ஆட்டத்தை பத்தியே தெரியாதும்பாரு. என்ன 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதுன்றவாப்ல வடிவேல். ஏன்? 6 மணிக்கு மேல அவன் குடிகாரன். அதுக்காக நான் விஜயை குடிப்பாரு, அவர் மதுப்பிரியரு, அவர் டெல்லிக்கு போகும்போதே ஒரு ஃபுல் பாட்டை தூக்கிட்டு போனாரு, அவர் குடிபோதே தான் பேசுறாரு, அதனால தான் உளர்றாரு, அதனால தான் திருச்செங்கோட்டில் வந்து நாமக்கல்ல வந்து சென்னை மாகாணத்துக்கு பதிலாக சென்னை மகாணம்னு சொன்னாரு, அதனால தான் எழுதி வச்சு படிக்காரு அப்படின்னு சொல்லலை. அப்படி சொல்ல வரல. ஆனா 6 மணிக்கு மேல ஏன் பேச மாட்டாரு? அப்படி என்ன ரகசியம் இருக்கு? எனக்கே பேசிக்கிறார் 6 மணிக்கு மேல. மாநாடா 5 மணிக்கு முடிச்சிருவாப்ல, கூட்டமா 11 மணிக்கு முடிச்சிருவாப்ல. ஏன் தெரியலையே. அதான் அருண்ராஜ் அண்ணாச்சி தான் கேட்டு சொல்லணும். IRS அதிகாரி, அவருக்கு தானே தெரியும். வருமான வரித்துறை ரைடு போய் வீட்டுக்குள்ள போய் பார்த்தவர் அவர் தானே. பாருங்களேன், இந்த நாட்டில் ஊழலை லஞ்சத்தை தடுக்க வேண்டிய, வருமானத்தை மறைத்தவனை கைது செய்ய வேண்டிய ஒரு அதிகாரி ஓட்டுக்கு பணம் கொடுக்காருனா உண்மையிலே சம்பளம் பெற்று தான் கொடுத்திருப்பாரா இல்லை கிம்பளத்தை வாங்கி கொடுத்திருப்பாரான்னு திருச்செங்கோட்டில் வாழ்ற மானத்தமிழர்கள் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? ஓட்டுக்கட்டு வரும்போது திமுக காரன் கொள்ளடிச்சு வச்சிருக்கான், காசு தர்றான், அதிமுக காரன் கொள்ளடிச்சு வச்சிருக்கான், காசு தரான், நீ எப்படியா தர்ற, இந்த பணம் யாரு பணம் அப்படின்னு நீங்க கேட்கணும்ல. கேட்பீங்க. திருச்செங்கோட்டில் வாழ்றவங்க மானரோசம் உள்ளவங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதனால கேட்பீங்க. அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் மாற்று, அதான் நாங்க முன்வைக்கிற முழக்கம். எந்த அடிப்படையில்? எங்களுடைய மாற்று என்பது, எங்களுடைய சித்தாந்தம் என்பது நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை செயல்பாட்டு வரைவு மக்களரசு.com இணைய பக்கத்தில் இருக்கு, போய் படிச்சு பாருங்க. 49 அறிக்கைகள், 460 பக்கங்கள். அதுல தமிழ்நாட்டின் தலைநகரை 5ஆக மாற்றுவோம். எதுவா இருந்தாலும் சென்னைக்கு தான் ஓடி போன நிலைமையில 5ஆ மாற்றம். கோயம்புத்தூர் ஒரு தலைநகர், திருச்சி ஒரு தலைநகர், மதுரை ஒரு தலைநகர், கன்னியாகுமரி ஒரு தலைநகர், தொழிலுக்காக, ஐடிக்காக, திரையரங்குக்காக, திரைப்பட துறைக்காக சென்னை ஒரு தலைநகர். ஆனா தமிழ்நாட்டின் சட்டசபை, தமிழ்நாட்டின் மையமாக இருக்கக்கூடிய திருச்சியில் அமர்த்தப்படும் என்பது நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதி, தேர்தல் அறிக்கை. இதை எம்ஜிஆர் கனவு கண்டார். எம்ஜிஆர் சட்டசபை அமைக்க திருச்சியில முடிவு செய்தார், நடக்கல. அதை நாங்கள் செய்வோம் என்பது எங்களுடைய முதல் தேர்தல் வாக்குறுதியே. தலைநகரை மாற்றுவோம், தமிழ்நாட்டை மாற்றுவோம் என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. அதே போலதான் குடிநீர். எனக்கு பசித்தது, அக்வாஃபீனா, கக்வாஃபீனா, கின்லே, குன்லே நான் வாங்கி குடிச்சிருவேன். ஆனால் தாகம் எடுத்தால் காக்கையும் சிட்டும் குருவியும் ஆடும் மாடும் அணிலும் எப்படியடா தண்ணி குடிக்கும், அணிலுக்கும் சேர்த்து கவலைப்படுகிற கூட்டம் நாம் தமிழர் கட்சி கூட்டம். எப்படி குடிக்கும்? இப்ப நீங்க ஒரு கடை இருக்கு, இந்த இதை வச்சுக்கோமே, நலம் மெடிக்கல் வச்சுக்கோமே. இந்த மெடிக்கல்ல போய் எனக்கு தாகம் எடுக்குது, நான் போய் ஒரு பாட்டில் கொடுத்து 20 ரூபா கொடுத்து தண்ணி வாங்கி குடிச்சிடறேன். இப்போ 25 ரூபா விளையாட்டி விட்டாங்க, குடிச்சிடறேன். மற்றவங்க காசு இல்லாதவங்க, அப்போ தூய குடிநீரை மக்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. வானத்திலிருந்து பொழிகிற நீர் விவசாயத்திற்கு, நிலத்தடி நீர் மக்களுக்கு. அண்ணன் ஹிமாயன் குறிப்பிட்டது போல திருச்செங்கோடு தான் தமிழ்நாட்டிலேயே, ஏன் இந்தியாவிலேயே அதிக நிலத்தடி நீரற்ற மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் குறிப்பா திருச்செங்கோடு அதிகமாக பாலடைந்த, பாலான, சீர்வட்ட நிலத்தடி நீராக, சாயக்கழிவு உள்ளே இறங்கி இறங்கி நிலத்தடி நீர் நாசமாயிருச்சு. மறுசுழற்சி, நெசவு வச்சிருக்கிற நெசவாளர்கள் வந்து அவங்க விரும்பலதான், ஆனால் அதை சொல்வதற்கு அரசு இல்லை. மறுசுழற்சி பண்ணுங்க, சாய கழிவுகளை மறுசுழற்சி பண்ணி நீங்களே பயன்படுத்தாங்கிற முறை இந்த அரசு இல்லை. நாங்க வந்தாத செய்வோம். நிலத்துக்குள்ள ஒரு சொட்டு சாயம் உள்ள போகாது, அது மறுசுழற்சி செய்யப்பட்டு மீண்டும் பயன்படுத்தப்படும். அது வரக்கூடிய குப்பை அது உரத்துக்கு பயன்படுத்தப்படும். அப்போ தூய குடிநீர் அனைவருக்கும் இலவசம், சுகாதாரமான குடிநீர்.
இந்த 20 ரூபாய்க்கு அக்காஃபினா கிக்காஃபினா கண்ணிலை குண்ணில அம்பட்டும் ஒழிக்கப்படும். அரசு தரமான சுகாதாரமான குடிநீரை அனைவருக்கும் இலவசமா கொடுக்கும். விவசாயத்துக்கும் சரி, குடிக்க தண்ணியும் சரி இலவசம். அதே போல கல்வி, கல்வி என்றால் சாதாரண கல்வி அல்ல. இன்னைக்கு வேலம்மாள், எஸ்ஆர்எம், இந்த நாமக்கல் திருச்செங்கோடு பகுதியில் கூடிய தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு நிகரான அதை விட சிறந்த கல்வியை அரசு கொடுக்கும். இதே அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கும் நாமக்கலுக்குரிய தனியார் பள்ளிக்கு தான் போட்டி. எது சிறந்த கல்வியை கொடுக்குற போட்டி. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம். அவங்க என்ன, கல்வி கடன் ரத்து, கல்வியே இலவசம், மற்றதெல்லாம் ரத்து. எங்க திட்டம் கல்வி கடன் ரத்து, அவங்க திட்டம் கல்விக்கு இலவசம், மற்றது எல்லாமே ரத்து, எங்கள் திட்டம். மருத்துவம் அனைவருக்கும் தரமான சமமான மருத்துவம். இன்னைக்கு ஒரு ஏழை அரசு மருத்துவமனைக்கு போயிருவாரு. ஆனா ஐயா ஸ்டாலின் உடம்பு சரியில்லையா காவேரி, அம்மா ஜெயலலிதா உடம்பு சரியில்லையா அப்பல்லோ, அண்ணன் ஐயா ரஜினிகாந்த் உடம்பு சரியில்லையா சிங்கப்பூர், அண்ணன் விஜயகாந்த் உடம்பு சரியில்லையா அமெரிக்கா. ஆனா நாம அரசு மருத்துவமனைக்கு போனா குறைந்தபட்சம் மருத்துவர் இருப்பது கிடையாது. மருத்துவரை பார்க்கணும்னா 11 மணிக்கு போனோம், இல்ல காலை 8 மணிக்கு போனோம். போயிட்டாருங்க. அவர் எங்க இருக்காரு? அவர் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருப்பாரு. 8 மணில இருந்து 11 மணிக்கு இங்க இருப்பாரு. எங்க ஐயா கருப்பையாவுக்கு நல்லா தெரியும். அது 8 மணி வரைக்கும் 11 மணிக்கு இங்க இருப்பாரு. 11 மணிக்கு அவர் கடையை விரிச்சு உட்காந்துருப்பாரு. நீங்க இங்க பாத்தீங்கன்னா லேட் ஆகும், அங்க வந்துடுறீங்களா? அங்க நம்ம ஸ்கேனு, இசிசி, எக்கோ எல்லா டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இந்த பொண்ணை கூப்பிட்டு முதல்ல ஸ்கேனு, இசிசி, எக்ஸோ எல்லாம் எடுத்துரு. முதல்ல அவன் பர்சனல் எவ்வளவு பணம் இருக்குன்னு டெஸ்ட் எடுத்துரு. தனியார் மருத்துவமனை. அப்ப தனியார் மருத்துவமனைக்கு எல்லாரும் போக முடியாது. என்ன பண்றான்? அரசு மருத்துவமனைக்கு போய் வேற வழி இல்லாம முடியாது என்று காலம் விட்ட வழி, கடவுள் செய்விட்ட வழி என்று வந்துடுறான். அப்போ காய்ச்சல் இருந்து புற்றுநோய் வரைக்கும் அனைவருக்கும் தரமான சுகாதாரமான மருத்துவம் இலவசம். அந்த மருத்துவமனையில தான் எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், அரசு ஊழியர் அத்தனை பேரும் சிகிச்சை எடுக்கணும். கட்டாய சட்டம் இல்லையா? அதே போலதான் அரசு பள்ளிக்கூடத்துல எம்எல்ஏ, எம்பி, சேர்மன், பிரசிடென்ட், கவுன்சிலர் எல்லா பிள்ளையும் அரசு பள்ளியில தான் படிக்கணுங்கிற கட்டாய சட்டம் நாம் தமிழ்ச்சி ஆட்சியில போடப்படும். அப்படி ஒரு நோக்கம் எங்களுக்கு இருக்கு. அப்படி ஏதாவது புதிதாக மாற்று அரசியல் என்று வந்திருக்கிற இவர்களுக்கு இருக்கா? அவன் பேசவே மாட்டாங்க. அவர் என்ன நினைக்கிறாப்புல, எம்ஜிஆர் மாதிரி படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடலாம். எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு. இவங்க தளபதி வந்தாருன்னா அப்படியே கிரௌடு கூடிரும், கூட்டமா கூடிரும். பன்னி எப்போதும் படையோட தாண்டா போவோம், புலிதாண்டா எப்போதும் தனிச்சு நிற்கும். பன்னி கூட தான் படபடையா வரும். நீ 1,00,000 பேரை கூட்டி வச்சாலும் அது குப்பை. நாம் மகிழ்ச்சி கூட்டத்தில் 1000 பேர் இருந்தாலும் அத்தனையும் பவளம், முத்து, மணி, அத்தனையும் புலி. எங்க அண்ணன் ஹிமாயன் தான் அடிக்கடி சொல்லுவாங்க, விஜய்னு ஒருத்தர் வராம போயிருந்தா தமிழ்நாட்டில் இவ்வளவு தற்கூரி இருந்திருக்கே நமக்கு தெரியாம போயிருக்கும். தெரியாம போயிருக்கும்ல. ஏங்க, கட்சி தலைவனை தலைவனா பார்ப்பாங்க, தகப்பனா பார்ப்பாங்க, அண்ணனா பார்ப்பாங்க, சித்தப்பனா பார்ப்பாங்க. கட்சி தலைவனை புருஷனா பார்க்கிற ஒரு கூட்டம் அது தாவேக்கா கூட்டம். ஒருத்தி சொல்றா, வெக்கமே இல்லாம ஒருத்தி, அவளுக்கு மரியாதை கொடுக்க முடியாது. எங்க தளபதிக்கு என்ன, அவருக்கு அம்மா இல்லைன்னா நாங்கள் அம்மாவா இருப்போம், அவருக்கு தங்கச்சி இல்லைன்னா தங்கச்சியா இருப்போம், அவருக்கு பொண்டாட்டி இல்லைன்னா இல்லைன்னா குப்பை கூட்டுறவங்க கூட 10 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவ 5 பொண்டாட்டி வச்சுக்கிறா. எங்களுக்கு இருக்கு, நாங்க வச்சுக்கிறோம். நீயும் வச்சுக்கிறியாமா? எங்களுக்கு இருக்குன்றாவ நார்மலைஸ் பண்றாங்க. ஒருத்தன் கட்டிய மனைவி நீதிமன்றத்தில் அழுது கொண்டிருக்கிறார், எனக்கு வீட்டுக்குள்ளே தங்க இடம் கொடுக்க மறுக்கிறார், என்னை துன்புறுத்துகிறார், மென்டலி பிசிக்கலி என்னை டார்ச்சர் செய்கிறார் என்று ஒரு கட்சியின் தலைவனை பார்த்து, அண்ணாதுரையின் மனைவி அப்படி சொல்லல, கருணாநிதியின் மனைவி தயாளமாலோ ராசாத்தியமாலோ அப்படி சொல்லல, அண்ணன் ஐயா ஸ்டாலினுடைய மனைவி துர்காமா அப்படி சொல்லல, ஐயா எடப்பாடியின் மனைவி சொல்லல, அண்ணன் சீமானி மனைவி சொல்லல, எங்களுடைய பிள்ளை எங்க வீட்டுல சொல்றாங்க அப்படி. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு கட்சியின் தலைவருடைய மனைவி சங்கீதா சொல்றாங்க, என்னை அவர் மென்டலி பிசிக்கலி டார்ச்சர் செய்கிறார். என்ன மென்டலி பிசிக்கலி பொண்டாட்டிய டார்ச்சர் பண்ற ஒருத்தன் எப்படா தலைவர் என்று ஒரு மானமுள்ள தாவே கேட்கிற ஒருத்தன் கேட்கல. இப்படித்தான் அருண்ராஜ் பொண்டாட்டி சொல்லுவாங்களா? அருண்ராஜ் குடும்பத்தில் இதை ஏத்துக்குவாங்களா? இந்த மண்ணின் மகன் தானே அவரு. தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் அருண்ராஜ் ஐயாரசுக்கு தெரியாதா? தெரியாதா? ஒரு பொண்டாட்டி அடிச்சு வரட்டுவேன் எப்படி அந்த நாட்டுக்கு தலைவனா வருவன் ஒருத்தன் கூட கேட்கலங்க. கேட்ட ஒரு ஆளு நாங்க மட்டும்தான், வேற எவனும் கேட்கல.
சங்கீதாவுக்கும் சேர்த்து நாங்க பேச வேண்டியிருக்கு. ஏன்னா அது எங்க வீட்டு பிள்ளை, ஈழத்து தேவதை அவள். அது சொல்லுவாங்களா, வீட்டில் தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும்போது வெறுல தெருவில் ஏதோ விட்டுருவாங்க. பைத்திய கூட்டம். அங்க வா, இங்க வா, சேலத்துக்கு வா. ஏப்ரல் தாண்டா சேலத்தில் மாம்பழம் சீசனு, அப்பதாண்டா வர முடியும். அவசரப்படாதடா, வருவேன். எல்லா ஊருக்கும் வருவேன். எல்லா ஊருக்கு வந்து உங்களை வச்சு செய்ய வருவேன். கவலைப்படாத. எனக்கு இயல்பிலே சொல்றாங்க, இயல்பிலே அவரை பிடிக்காதுங்க. இயல்பிலே எனக்கு விஜய பிடிக்காது. ஏன்? நான் இயல்பிலே அஜித் ரசிகன், எனக்கு அவர் பிடிக்காது. சொல்றான், நீங்க ஓட்டுக்காக, அஜித் ரசிகனுடைய ஓட்டுக்காக நீங்க விஜயை திட்டுறீங்க, அஜித் ரசிகனுடைய ஓட்டுக்காக நீங்க அஜித்தை பாராட்டுறீங்க. அதெல்லாம் கிடையாது. எங்க ஊர்ல போய் கேட்டு பாரு, திருநெல்வேலி ராமுத்துராம்னு தியேட்டர் இருக்கு. அந்த தியேட்டர்ல எல்லாம் நாங்கெல்லாம் சுறா படம் பார்க்க போய் 12 பேர் அவங்கள படுத்தின பாடு, அதெல்லாம் சொன்ன தப்பாயிரும். இங்க வா, பூரா ஸ்கூல் பேர்ல இருப்ப, இங்க வாடா. இந்த வேட்டைக்காரன் ஒரு படம், அந்த படத்துக்கு போய் இங்க வா கூப்பிட்டேன். நானே மாப்பிள்ளை மகராஜன் சொல்லி 2 பேரும் கூப்பிட்டுங்க வா அப்படின்னா, இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கு. எப்படி கெட்டப் உங்க ஆள் அப்படின்னு. 2 டபுள் கெட்டப்னா. என்ன கெட்டப்? இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பார், இன்ட்ரோலுக்கு அப்புறம் கையில கன்லாம் வச்சு கெட்டப் மாத்துவாருன்றான். கையில கன் வைக்கிறத கெட்டப்புன்னு நினைச்சவன் தான் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்காங்க. எம்எல்ஏ வேட்பாளருங்க அவனுக்கு. அவன் கட்சியில பாருங்க. இப்ப எங்க கட்சியில நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தம்பி இடும்பானம் கார்த்திக் அமைச்சர், ஃபாத்திமா ஃபர்கானா அமைச்சர். எங்கள் கட்சியில நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது எங்கள் அக்கா மரிய ஜெனிஃபர் அமைச்சர். எங்கள் கட்சியில் ஆட்சி அதிகாரம் எங்கள் தங்கை கார்த்திகா அமைச்சர். எங்கள் கட்சி ஆட்சி அதிகாரம் வரும்போது எங்கள் தம்பி அபுபக்கர் அமைச்சர். எங்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்பொழுது எங்களுடைய கார்த்திகேயன், மருத்துவர் கார்த்திகேயன் அமைச்சர். எங்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு எங்கள் அண்ணன் ஹிமாயின் கபீர் அமைச்சர். எங்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற பொழுது எங்கள் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் கூடிய பாக்கியராசன் முக்கிய துறையை கையாள்வார். படித்தவர்கள், பண்பாளர்கள், மக்கள் அரங்கத்தில், மக்கள் மொழியில, இயல்புல திராவிடம், தமிழ், தேசியம் என்று மக்களுடைய கஷ்டங்களை, காயங்களை, கண்ணீர்களை, வலிகளை எடுத்துரைக்கிறீங்க. மக்கள் மன்றத்தில் இந்த போர்டு போடுறவன் சட்டசபைக்கு போனா எந்த போர்டு போடுவாங்கிற மக்கள் தெரியும். அப்படிப்படுங்க அமைச்சர். இவன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தானா புஷியானந்து பொதுப்பணித்துறை அமைச்சர், லெப்ட் பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர், லாட்டரி சீட்டு ஆதவர்ஜுனா நிதித்துறை அமைச்சர். நாடு விளங்குமா? எங்க 84வது வார்டில் 84 பேருக்கு பிரச்சனைங்க. அது தலைவரை இட்டுன்னு ஒருக்குன்னா வந்தேன். அந்த 84வது வார்டில் அம்மா அவன் சட்டசபையில் போய் எம்பளத்தி சம்பளத்தி கும்பளத்தின்னுக்கிட்டு யோசிச்சு பாருங்க. தமிழக சட்டசபை முத்துராமலிங்க தேவர், காமராஜர், ஜீவானந்தம், கக்கன் இருந்த அவை. அந்த அவையை மீண்டும் அலங்கரிக்க, சாக்கடை அரசியலை பூக்கடை அரசியலாக மாற்ற, இந்த கேடுகட்ட பணநாயக அரசியலை ஜனநாயக அரசியலாக மாற்ற யாரால் முடியும்? காமராஜருடைய பேரப்பிள்ளைகள் எங்களால் மட்டும்தான் முடியும். எங்களுக்கு போட்டி கருணாநிதி ஜெயலலிதா ஆட்சி அல்ல. கருணாநிதி விட சிறந்த ஆட்சி, ஜெயலலிதாவோட சிறந்த ஆட்சி அல்ல. எங்கள் போட்டி எங்கள் தாத்தன் கிங் மேக்கர் கர்ம வீரர் காமராஜரை விட சிறந்த ஆட்சி. இதே மண்ணில பிறந்து சமூக நீதி காத்த, சமூக நீதியினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற எங்களுடைய பாட்டன் சுப்பாராயனை விட சிறந்த ஆட்சி தான் எங்களுடைய ஆட்சி. அவர்தான் சமூக நீதியுடைய தந்தை என்று போற்றப்படுவார் சுப்பாராயன். அவருடைய சமூக நீதி காத்த மூலவர், இடஒதுக்கீடுடைய மூலவர், வகுப்பு வாரி பிரதிநிதித்துடைய மூலவர் என்று அழைக்கப்படுவர் முத்தையா முதலியார். அந்த முத்தையா முதலியாரை போல நாங்கள் இடஒதுக்கீட்டை காப்போம் என்பது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. அதான் இமாயின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் புறக்கணிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ கிடப்பாரை தற்காப்பதை தர்மம் என்ற அடிப்படையில் 7 பொது தொகுதியில ஆதி தமிழ் குடியார் கூடிய பறையருக்கும் தேவேந்தருக்கும் சீட்டு வழங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி. சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு, ஆனால் தாழ கிடப்பார மேல தூக்கணும். பண்டாரம், புறக்கணிக்கப்பட்ட பண்டாரம் சமூகத்திற்கு நாம் தமிழ் சீட்டு வழங்கி இருக்குது. குயவர் சமூகத்திற்கு நாம் தமிழ் சீட்டு வழங்கி இருக்கிறது. எங்களுடைய ஆதி தமிழ் குடியா இருக்கக்கூடிய பழங்குடி பழனி சட்டமன்ற தொகுதியில பெரும்பான்மை சமூகம் நிக்கிற தொகுதி. அங்க போய் ஒரு பழங்குடி பெண்ணுக்கு நீங்க வாய்ப்பு வழங்கலாமான்னு கேட்கிறான். பழனி மலையை ஆளக்கூடிய முருகன் யார்? அந்த முருகன் குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன், பழங்குடிகளின் தலைவன், குரத்தியினுடைய மைந்தனவன், மணவனவன். ஒரு
பழங்குடி பெண்ணான குரத்திய கல்யாணம் பண்ண முருகன் பழனிமலை ஆளும்போது அந்த பழனி தொகுதியில பழங்குடி பெண் ஆளக்கூடாதா என்ற கேள்வியோடு அண்ணன் சீமான் பழங்குடி பெண்ணை பழனி சட்டமன்ற தொகுதியில் பாடுகிறார். எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஏன்? நோக்கம் இருக்கு, நோக்கம் இருக்கு. அப்படித்தான் வண்ணார் சமூகம் புறக்கணிக்கப்பட்ட சமூகம், கவுன்சிலரா கூட கிடையாதுங்க. வண்ணார் சமூகம் கவுன்சிலர் கூட கிடையாது, வச்சிருக்கிறோம். அப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தையும், இது தேவர் தொகுதி, இது தேவேந்திர தொகுதி, இது கவுண்டர் தொகுதி, இது கொங்கு வெள்ளாள கவுண்டர் தொகுதி, இது மறவர் தொகுதி, இது நாடார் தொகுதி, இது செட்டியார் தொகுதி, இது பிள்ளைமார் தொகுதி, இது அகமுடையார் தொகுதி என்ற இடத்துல 234 தொகுதியும் தமிழர் தொகுதி என்று 234 தமிழ் பிள்ளைகளை களத்தில் பாடுகிறோம். இந்தியாவிலே ஒரு கட்சி, அவன் பெண்ணியம் பேசுறான், பெண் உரிமை பேசுறான், பெமினிசம் பேசுறான். ஆனால் இந்தியாவிலே ஒரே ஒரு அரசு கட்சி தான் ஆணுக்கு பெண் நிகர் அல்ல, ஆணும் பெண்ணும் நிகர் என்று 117 பெண்கள் 117 ஆண்கள். அதிலே இந்தியாவில் அல்ல உலகத்திலே முதல் திருநங்கை சட்டமன்ற வேட்பாளர் எங்கள் நாம் தமிழ் கட்சியிலேயே விருகம்பாக்கம் ரோஷினி, வில்லிவாக்கத்திலே ரோஷினி. அப்படி யாராவது கொடுப்பாங்களா? வாய்ப்பு வழங்குவாங்களா? விஜய் செய்வாரா? விஜய்னா பெண்கள் ஃபேன்ஸ் தான் விஜய்னாக்கு அதிகம். விஜய்னா வந்தா பெண்களுக்கு இதா இருக்கும். அண்ணா அண்ணா நீங்க சாப்பிடுங்கண்ணா, கரூர் பிரச்சனை நீங்க சாப்பிடாம இருக்கீங்கண்ணா. அண்ணா அண்ணா ஒரு பிள்ளை பெண்கள் வந்தா, விஜய் அண்ணா வந்தா பெண்களுக்கு பிச்சு உதறிடுவார். இங்க பாண்டிச்சேரியில் சீட்டு ஒதுக்கிருக்காரு, 30ல் 2 பெண்கள். இதுதான் பெண்களுடைய முன்னேற்றமா? அதே பாண்டிச்சேரியில் 30 வேட்பாளர் 15 பெண்கள் 15 ஆண்கள். அது நாம் தமிழ் கட்சி கொடுத்திருக்கிறது. பெண்களுக்கு முன்னேற்றுவார் விஜய். எங்க முன்னேற்றுவாரு? திரிசா வேணா முன்னேற்றுவாரு. படத்தில் நடிச்சு வாய்ப்பு கொடுத்தாருலங்க, அதை சொன்னாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. மட்டை என்ன அண்ணட்டா என்ன அண்ணட்டா ரிவராச்சில்லுக்கா கண்ணா தசாங் கண்டு புட்டா அப்படி அதுல படத்துல வாய்ப்பு கொடுத்து முன்னேற்றினாரு. அவங்க எல்லாம் பேசுறாங்க நம்மள, டேய் நாங்கள் பேசியதற்கு எங்கள் குடும்பத்தை எங்கள் பிள்ளைகளை பேசுறீங்க. நான் சென்சார் இல்லாம பேச ஆரம்பிச்சா ஒரு பையன் ரோட்டில் நடமாட முடியாது. அருண்ராஜ் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. உங்க வண்டவாளத்தான் தண்டவாளத்துக்கு ரொம்ப நேரம் தம்பி. கண்ணியமாக ஒழுக்கமாக சபையில நாகரிகமா பேசுறோம். நாகரிகமா பேசுறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பழைய கூவம் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து விட்டா தாங்க மாட்டீங்க. சாட்டை தான் உங்களுக்கு தெரியும், ஒரு சாக்கடை உள்ள ஒளிச்சிருக்கான், அதை எடுத்து விட்டு தாங்க மாட்டீங்க. விமர்சனத்தை விமர்சனமா வச்சு கேள்விக்கு பதில் சொல்லணும். எந்த கேள்விக்கு பதில் கிடையாது. எங்களுடைய வேலை திட்டம் பெருசு, எங்களுக்கு இந்த தாவேக்கா ஒரு பொருட்டே கிடையாது. ஏன் பேசுறோம்? காமெடி, ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்லங்க. அண்ணன் ஹிமாயினா ராவா அடிச்சார் 1.5 மணி நேரம், எல்லாரும் அப்படி டைட்டா இருந்தீங்க. ஒரு ரிலாக்ஸேஷன், ஜிம்முக்கு போனோடனே ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி கையை காலை மடிக்கி இப்படி காலத்தை அப்படி ஆட்டுறோம்ல ஸ்ட்ரெச், அது மாதிரி விஜயை பேசுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெச், ஒரு என்ஜாய்மெண்ட். இப்போ தம்பி அப்புறம் சிரிச்சாங்க பாருங்க, ஒரு என்ஜாய்மெண்ட் தேவைப்படுது. அவன் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அவருக்கு பெரியார் கொள்கை தலைவர், எங்களுக்கு பெரியார் கொள்கை தலைவர். அவருக்கு பெரியார் இது மண்ணு, எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு. எங்களுக்கு பெரியார் ஒரு பெரியார் இல்லைங்க. எங்களுக்கு எங்கள் தாத்தன் ரெட்டமலை சீனிவாசன் ஒரு பெரியார், எங்கள் தாத்தன் அயோத்தியாச பண்டிதர் ஒரு பெரியார், எங்களுக்கு எங்கள் தாத்தன் வஉசி ஒரு பெரியார், எங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே ஒடுக்கப்பட்ட மக்களை அழைத்து கொண்டு சென்ற வைத்தியநாத ஐயர் எங்களுக்கு ஒரு பெரியார். அக்கடி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு பொந்திலே வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தளர் வீரத்தில் குஞ்சொன்றும் மூப்பன்றும் ஒன்றோ என்று பாடிய எங்கள் பாட்டன் பாரதி எங்களுக்கு ஒரு பெரியார். அப்படி எங்களுக்கு 1000 பெரியார் இருக்காங்க. அதே போலத்தான் தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் அவருக்கு உயிரென்று, அமிர்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம் என்று பாடிய நாமக்கல் கவிஞர் எங்கள் தாத்தா ராமலிங்கம் பிள்ளை எங்களுக்கு ஒரு பெரியார். இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க. விஜய் நாமக்கலுக்கு வந்தாருங்க, நாமக்கலுக்கு தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு என்ன பாடினது யாரு? விஜயகாந்தன் தான். கீழ் நிற்கிற விஜயகாந்தங்கிறான். விஜயகாந்தன் சொன்னாரு, அதுக்கு முன்னாடி சொன்னது யாரு? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. ஈரோட்டில் போய் தமிழ்நாட்டை நம்பி போட்ட நம்புகோல், தமிழ்நாட்டை புரட்டி போட்ட கடப்பார, அது யாரு?
அதுதான் நம்ம பேர் யாரு. நீங்க போடுற ஓட்டா, அது ரோட்டா, அது கேட்டா வரட்டா, திருப்பதி சாப்பிடலாம் புரோட்டா. இது ஒரு கட்சி தலைவனோட பேச்சு. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு துண்டு சீட்டு, ஒரு A4 சீட்டு இல்லாம உலக அரசியல். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பிரச்சனை? ஈரானில் குண்டு போட்டால் ஏன் இங்கே கேஸ் தட்டுப்பாடு, துபாயில ஏன் ஈரான் குண்டு போடுறா என்று உலக பிரச்சனை. சேகுவேரா, பிடல் காஸ்ட்ரோ, யாசர் அரபாத், கோசிமின் என்ற உலக தலைவருடைய வரலாறு, நெல்சன் மண்டேலாவுடைய வரலாறு, பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ், இந்திய தேசியம், திராவிடம், தமிழ் தேசியம் என்று அதையெல்லாம் காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம் என்று எல்லாவற்றையும் மனசில் இருந்து மனசிலிருந்து பேசக்கூடிய தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஒரு போட்டி வச்சுக்கோமே, ஒரு ஓப்பன் டிபேட். நாங்க தான் ஒண்ணுமே இல்லைல்ல, 8.2 தானே, நாங்க தான் கீழே விழுந்துற போறோம்ல, எங்களுக்கு மேல வரப்போறது இல்ல. ஒரு ஓப்பன் டிபேட். உங்க விஜயை கூப்பிடு, உங்க ஐயா ஸ்டாலினை கூப்பிடு, உங்க அப்பா எடப்பாடியை கூப்பிடு, 3 பேரையும் அந்த ஓரமா நிப்பாட்டு, எங்க அண்ணன் இங்க நிப்பாட்டு, 1/2 மணி நேரம் எங்க அண்ணன் கேட்கிற கேள்விக்கு இந்த 3 பேரும் பதில் சொல்லட்டும், நாங்க கட்சியை கழிச்சிட்டு போயிடுறோம். எங்க அண்ணன் கேட்ட கேள்வி அவங்க கழிச்சிட்டு போயிடுவாங்க. இதுவரைக்கும் தமிழக சட்டசபையில முதலமைச்சர் கேட்ட கேள்விக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செஞ்சா பார்த்திருப்பீங்க. இந்த 2026ல எங்க அண்ணன் சீமானும் அவன் தம்பிகளும் சட்டசபைக்கு போக போறோம். நாங்க கேட்கிற கேள்வியில எவனா இருந்தாலும், எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, வெளிநடப்பு செய்ய போற காலம் உருவாகிவிட்டது. சட்டசபையில எங்கள் ஆட்டம், எங்கள் கணக்கு துவங்க போறது. எழுதி வச்சுவோம். இன்னைக்கு திருச்செங்கோடு 24 25 24 சரியா மணி 9:15. சத்தியமா சொல்றேன், இந்த அர்த்தநாதீஸ்வருக்கு ஒரு சக்தி இருக்கும்னா, எங்கள் பாட்டன் சுப்பாராயனுக்கு ஒரு சக்தி இருக்கும்னா, எங்கள் பாட்டன் தீரன் சின்னமலையின் ஆன்மா மூச்சு காட்டு உண்மை என்றால் சீமான் பிள்ளைகளை இந்த தேர்தலில் வெல்ல வைக்கும்டா, வெல்ல வைக்கும். மருதுபாண்டி, அழகமுத்துக்கோன், வேலுநாச்சியார், தீரன் சின்னமலை என்று எங்கள் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவோடு சேர்த்து ஈழ நிலத்திற்காக செத்து போன மாண்டு மடிந்த 50,000 பேருடைய மாவீருடைய கனவையும் தூக்கி கொண்டு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் மொழியை முன்னிறுத்தி வரோம். நாங்க வந்தா இங்க பாரு, இந்த ஸ்ரீ தெண்டல் ஹைடெக் ஸ்டுடியோ, ஸ்ரீ ஆண்டாள் புக் ஸ்டோரு, இந்த KSK போர்வெல்லு, இந்த நலம் மெடிக்கல்ஸ், இதெல்லாம் இருக்காது. கடையை உடைச்சிட மாட்டோம், மாறும். தென்றல் புகைப்பட நிலையம், உயர்தர நிழலகம், அதுக்கப்புறம் ஸ்ரீலம் தூக்கிடுவோம். திரு ஆண்டாள் இல்லை பெருமைமிகு ஆண்டாள் புத்தக நிலையம் இல்லை நூலகம், கீழே ஜெராக்ஸ் இல்லை நகலகம் மாத்துவோம். தமிழ்நாட்டில் தமிழர்கள் வாழ்ற நாட்டில் தமிழர்கள், பச்சை தமிழர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் வாழ்ற திருச்செங்கோட்டில் ஒரு கடை பலகையில தமிழ் இருக்கா? இது தாண்டா திமுக அதிமுக ஆண்டு கிழிச்சம் லட்சணம் மயிறு. இதான் ஒரு இடத்துல தமிழ்ல, ஆனா தமிழ் இது தங்கிலீஷ் பேரு. வாசிக்கும் போது தமிழ் தெரியுது, ஆனா எழுத்து என்ன? தெண்டல் ஹைடெக் ஸ்டுடியோ ஜெராக்ஸ். என்ன வெள்ளக்காரி வரலா? வெள்ளக்காரி அங்க பாருங்க. ஹோம் ஸ்கூல் அகாடமி, பாரதி டுட்டோரியல் காலேஜ், ஒண்ணு இல்லைங்க தமிழ். ஏன் தமிழ்ல போட்டுட்டு சென்ட்ரல் நிழலகம் புகைப்படாகம் போட்டு கீழே ஸ்டுடியோன்னு போடு, இங்கிலீஷ்ல போடு. இங்கிலீஷ்ல போட்டா இங்கிலீஷ்ல போடு, STUDIO ஸ்டுடியோன்னு போடு. தமிழ்ல போட்டா நிழலகம் புகைப்பட கருவியகம்னு தமிழ்ல போடு. ரெண்டையும் போட்டு குழப்பாத, கருவாட்டி சாம்பார் மாதிரி ஆக்காத. இதை சொல்ல தலைவன்ல எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், பேச்சு தமிழ், மூச்சு தமிழ், வழிபாடு தமிழ், வழக்காடு மொழி தமிழ் என்று முழங்கிய தலைவன் எங்கண்ணன் சீமான். திருச்செந்தூர் முருகன் கோவிலே, பழனி முருகன் கோவிலே, இங்கே மருதமலை முருகன் கோவிலே, கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலே, மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே வழக்க போட்டு தமிழை வழிபாடு மொழியாக மாற்றிய கட்சி நாம் தமிழ் கட்சி. ஆட்சி அதிகாரத்துக்கு வரல. ஏன்? எல்லாரும் உலகத்தில் அவனவன் தாய்மொழியில் பேசும்போது நாம் மொழிகளின் தாய்மொழியான தமிழ் மொழியிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால தான் நாமக்கல் கவிஞர் தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடினார். அமிழ்தம் அவரது மொழியாம். அமிழ்தம்டா எங்க மொழி. என் மொழியை கொண்டுட்டான் யாரு? உலங்கவர் வாவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவள் புதுநலமே, அன்பே அழகே இன்பமே இனிய தென்றலே மரகத மணியே மாணிக்க சுடரே மன்மத விளக்க என்று அப்படின்னா இப்படி பாடி பாடி தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமாக மதிப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன், உங்களை அப்படியே பிடிச்சி உள்ள வச்சு ஒளிச்சு வச்சுட்டு ஓடி போயிருவேன், என மலிந்தால் மொழி அலையும்னு பேசினாங்க. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு நாங்க இல்ல. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் எல்லோரும் மாறுங்கள் நாட்டினரே,
செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ என்று பாரதிதாசன் பாடிய பாட்டின் மூலமாக வளர்ந்த திமுக கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனிபசு மொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிர நீரும் இணையின என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். பொழிடை வண்டின் ஒளியும் ஓடை புனலடை வாக்கியம் கலியும் குலவிகள் மலையும் ஒளியும் வீணை கொட்டிடும் அமுத பண்பும் இனியவரேனும் தமிழும் நானும் மெய்யாய் உடலுரை கண்டீர். பயிலுறும் அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்துறவின் முறையார் தயமிகு உடையால் அன்னை என்னை சந்த மறவாத தந்தை குயில் போல் பேசிடும் மனையால் அன்பை கொட்டி வடத்திரும் பிள்ளை அந்நியராகும் வண்ணம் தமிழ் என் அறிவினில் உரைதல் கண்டீர். நீலச் சுடர்மணி வானம் அங்கே நித்தம் குளிர்வு நிலவாம். காலை பருதியின் உதயம் அங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியாம். மாலை சுடலில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்ப காட்சி மேலென எழுதும் கவிஞர் தமிழின் விந்தையை எழுத தகுமோ? சின்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தண்ணீர் தானியர் முதிரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடிய பாரதிதாசனுடைய பாட்டின் மூலமாக வளர்ந்த திமுக இன்றைக்கு எந்த லட்சணத்தில் தமிழ் இருக்குது என்பதை அறிவார்ந்த தமிழர்கள் தமிழன் சட்டையை கேட்டா கொடுத்துருவான், தமிழன் வீட்டை கேட்டா கொடுத்துருவான், தமிழன் நிலத்தை கேட்டா கொடுத்துருவான். ஆனா தமிழனுடைய மொழிப்பற்றை கேட்டால் கொடுக்க மாட்டான். அவனுக்கு மொழிப்பற்று இருக்கு, ஆனால் அது செத்து போய் மங்கி போய் இருக்கிறது. எப்படி 7ஆம் அறிவு படத்துல அந்த சுருதிகாசன் சூர்யாவை கொண்டு போய் குடுவைக்கல போட்டு போதி திரும்பரா மாத்துவாங்களோ அப்படி நானும் எங்க அண்ணன் சீமானும் எங்களுடைய ஹிமாயன் அவர்களும் எங்களுடைய சொடலையும் எங்கள் இடுமாவனம் கார்த்தியும் இப்ப தமிழர்களை குடுவைக்கல போட்டு போட்டு தமிழா நீ தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா என்று ஒலிப்பிக் கொண்டிருக்கிறோம். அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொண்டு நீ புதவித்தாய். உறவை லவ் என்றாய் உதவாதுன் சேர்க்கை, ஒய்ஃப் என்றாய் மனைவியை பாருந்தன் போக்கை, இருட்டை இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தறிவு நாக்கை. வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா, வழக்கறிஞன் கேட்டான் என்ன தம்பி, வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா, வழக்கறிஞன் கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டா, துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் என்ன லேட்டா, தொலையாதா செந்தமிழ் இப்படி கேட்டா. கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா, கண்டவனை எல்லாம் சார் சார் என்பதா, கண்முன் தாய்மொழி சாவது நல்லதா. பாட்டன் கையில் என்ன வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் உதட்டில் லிப்ஸ்டிக்கா, வீட்டில் பெண்ணின் தலை ரிப்பனா, வெள்ளக்காரன் தான் உனக்கு அப்பனா என்ற கேள்வியை கவிஞன் எழுப்புறான். நம்முடைய பெருமை நம் தமிழ் மொழி தாய்மொழி. அந்த தாய்மொழியை சாக விடாமல் காப்பதற்கு இங்கே ஒரு இயக்கம், இங்கே ஒரு அரசியல் இருக்குது என்றால், பராசக்தி படத்தில் சிவகார்த்தியன் பேசுவது போல என் செந்தமிழை காக்க ஒரு சேனை உண்டு, அந்த சேனை செந்தமிழன் சீமானுடைய சேனை என்பதை ஓங்கி முழங்கி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே படித்த பண்புள்ள தன்னை நம்பி வாழக்கூடிய படித்த பண்புள்ள அடுத்தவனை நம்பி வாழாது. யாராவது ஃப்ரிட்ஜ் தருவாங்களா, யாராவது 2000 ரூபாய் தருவாங்களா, யாராவது தட்டு தருவாங்களா என்று வாழாமல் தானே நெசவு வைத்து தானே தைத்து தன் குடும்பத்தை காப்பாத்துகிற, அந்த குடும்பத்தின் குல விளக்காக இருக்கிற ஒரு குடும்பத்தையே காப்பாத்துகிற பிள்ளை திருச்செங்கோட்டை காப்பாற்ற மாட்டாளா என்று ஆளுதான் உயரம் கம்மி, ஆனா எண்ணத்திலே அவள் பெரியவள். எங்கள் தங்கி ரேவதி அவர்களை திருச்செங்கோட்டுடைய வேட்பாளராக நாங்கள் அறிமுகம் செய்கிறோம். அதே போல திரைப்பட தயாரிப்பாளராக இருந்து பல்வேறு படங்களை இயக்கக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளர் பரமத்தி வேலூர் தொகுதியிலே அன்பு தம்பி அரவிந்த் அவர்களையும், குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியிலே எங்களுடைய சகோதரி ராணி சுரேஷ் அவர்களையும், சங்ககிரி சட்டமன்ற தொகுதியிலே தங்கை நித்யா அக்கா நித்யா அருண் அவர்களையும், அதே போல நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற எலும்பு முறிவை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். கரூரிலே யாருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டாலும் பார்க்கிற எங்கள் மருத்துவர் மனிதநேய மருத்துவர். கரூர்ல இந்த தாவேக்கால விஜயனுடைய ஆட்கள் அடிபட்ட போதும் இலவசமாக சிகிச்சை கொடுத்த எங்களுடைய மருத்துவர் கருப்பையா அவர்கள் கரூர் தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக அறிமுகம் செய்கிறோம். அன்பிற்குரிய மக்களே, எங்களுடைய தங்கை ரேவதி அவர்களுக்கும் தம்பி அரவிந்த் அவர்களுக்கும், எங்கள் ஐயா மனிதநேய மருத்துவர் கருப்பையா அவர்களுக்கும், ராணி ரமேஷ் அவர்களுக்கும், நித்யா அருண் அவர்களுக்கும், நீங்கள் நாட்டிலே பொறியாளன் தோற்கலாம், மருத்துவர் தோற்கலாம், விஞ்ஞானி தோற்கலாம்,
ஆனால் உணவை தருகிற விவசாயி தோக்கக்கூடாது. ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். நமக்கு 3 வேளையும் உணவை தருகிற ஏர் கலப்பை சின்னத்தை தூக்கி கொண்டு திராவிடத்தையும் தேசியத்தையும் தற்குறிகளையும் உள வருகிற எங்களுடைய ஏற்கலப்பை விவசாய சின்னத்திலே வாக்களித்து ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் செலுத்துகிற வாக்கு அது வாக்கல்ல, நம் வாழ்க்கை என்பதை உறக்க கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.